எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஹோலிஸ்டிக் டயட் குரூப்ல வந்து நம்ம மீட்டிங் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இப்போ கண்டினியூஸாக கண்டக்ட் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம ப்ராக்ரஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அது சம்மந்தமாக டவுட்ஸு, அப்டேட்ஸ், ஃபீட்பேக்கு எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக அந்த டாஸ்க் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன டாஸ்க் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஒன்றும் ஃபாலோ பண்ணப்போ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணீங்க, உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். வணக்கங்க சார். டாஸ்க்ல வந்துட்டு ஆயில் புல்லிங் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கேங்க சார். காலையில் ம். ஒன் டைம் தான் செய்கிறேன். நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ம். முன்னெல்லாம் கொஞ்சம் எழுந்தோன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி ஒரு இதாக இருக்கும். ம். இது நான் முன்னாடி செஞ்சுருக்கிறேன் நிறைய நாள், அப்புறம் இடையில அதை விட்டுட்டேன். இப்போ ம். திரும்ப அதை செய்யும்போது எனக்கு நல்லா இதாக இருக்குது. ம். அடுத்தது வந்துட்டு மூலிகை ஆவி வந்துட்டு ஒரு 4 தடவை தாங்க சார் பிடிச்சேன். ஆனால் மஞ்சள் சுட்டு இழுக்கிறது 2 வேளையுமே செஞ்சுட்டு இருக்கிறேங்க சார். ம். அதுவும் எனக்கு இந்த மூச்சு விட முடியாம இருக்குதுன்னு சொல்லி தேங்கி வர மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ம். அது எனக்கு சரியாயிடுச்சுங்க சார். அது ஓகே. நல்லாவே தெரியுதுங்க சார் அது. ஓகே. ம். அவல் ஒரு நாள் தாங்க சார், அது நானும் அதை சரியா செய்யல. சேலட்டும் சாப்பிடலாங்க சார். அது மட்டும் எனக்கு கொஞ்சம் கேட்டிருந்தேன், அதை மட்டும் அனுப்புனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுப்பேங்க சார். ஓகே, நான் பார்த்துட்டு அனுப்புகிறேன் உங்களுக்கு. சரிங்க சார். ஓகே. ஆம். இந்த ஆயில் புல்லிங் நல்லா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேங்க சார். ஓகே. நல்லா இருக்குதுங்க சார் அது. எவ்வளோ நேரம் தொடர்ந்து ஆயில் புல்லிங் பண்ணுறீங்க? என்னங்க சார்? எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க 10 ஆயில் புல்லிங்? நிமிஷத்துக்கு மேல வச்சிருக்கேங்க சார். 10 நிமிஷத்துக்கு மேல வச்சிருக்கிறேன். அது சரி, நல்லது. நிறைய தடவை முன்னாடி செஞ்சிருக்கேங்க சார். அதனால எனக்கு ஓகே, நல்லதுங்க. ம். ஒரு நிறைய வருஷமே தொடர்ந்து எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். இப்பதான் ம். இடையில விட்டுட்டேன். ஓகே. இனிமேல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்க சார். ஓகேங்க சார். நான் வணக்கம். டாஸ்க் அன்னைக்கு ஒரு நாள் இயற்கை உணவு கொடுத்துருந்தீங்க, அது கரெக்டா ஃபாலோ பண்ணேன். ம். அதுக்கப்புறம் ரெண்டு சாப்பிடுறது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிட்டு இருக்கேன். ம். அன்னைக்கு ஒரு 2 3 நாள் கண்டினியூஸா அப்படியே பண்ணினேன். அதுக்கப்புறம் பழையபடியும் அந்த ஸ்பீடா சாப்பிடுறது அந்த மாதிரி தான் வருது. நான் இன்னும் ஓகே. ஃபாலோ பண்ணணும் அது. அது தினமும் நீங்கள் அதை நார்மல் ஆஹ் கொண்டு வர வரைக்கும் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் மென்று சாப்பிடணும், இன்னும் ஒரு கவுண்ட் நீங்களே ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு டார்கெட் மாதிரி வச்சுட்டு, இப்போ 5 வாட்டி மென்று சாப்பிட்றீங்கன்னா 15 வாட்டி மென்று சாப்பிட்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாளைக்கு 8 வாட்டி மென்று சாப்பிடணும் அப்படின்னு 2 3 நாள் தொடர்ந்து 8 வாட்டி. அதுக்கு அடுத்த நாள் வந்து 10 வாட்டி மென்று சாப்பிடணுன்ட்டு ஒரு 2 3 நாள் தொடர்ந்து 12 15 அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கத்தை கொண்டு வந்துடலாம். ஓகே. அப்புறம் மூலிகை பல்பொடி அது ரெகுலரா யூஸ் பண்ண காலையில நைட்டு ம். கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். ஆயில் ஓகே. புல்லிங் ஒரு நாள் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படி டைம் இல்லை, அப்படி இப்ப பண்ணல. ஒரு நாள் தான் பண்ணினேன். ம். அதுக்கப்புறம் ஆயில் புல்லிங் வந்து நீங்கள் ம், அந்த குறிப்பிட்ட டைம் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. காலையில பல்லு விளக்கிட்டு பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது. மற்ற சமயத்துல எம்டி ஸ்டொமக்கா எப்போ இருக்கோ, உங்களுக்கு டைம் இருக்கோ, வேற ஏதாச்சும் வேலை இருக்கு அப்படிங்கிறப்ப கூட செய்யலாம். அதாவது எம்டி ஸ்டொமக்னா எப்படி கணக்கு வச்சுக்கலாம்னா, சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் முன்னாடி கொஞ்சம் எம்டி ஸ்டொமக் கணக்கு வச்சுக்கலாம். இந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ம், 2 மணி நேரம் கழிச்சு நம்ம எம்டி ஸ்டொமக் கணக்கு வச்சுட்டு அந்த சமயத்துல கூட நீங்க ஆயில் புல்லிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆஹ் ம். ஆ, அப்புறம் ஜாயிண்ட் ம். எக்ஸசைஸ் பண் ம். அது வாக்கிங் டெய்லி 1/2 hour வாக்கிங் போவேன். ம். அதனால அது எப்போவாச்சும் பண்றது தான். ஜாயிண்ட் எக்ஸசைஸ் ரெகுலரா பண்ணல. டெய்லி ம். வாக்கிங் கரெக்டா போயிட்டு இருக்கேன். வாக்கிங் அதனால போற அது ஒரு ரெகுலர் 5 மினிட்ஸ் ரெகுலர் குறைச்சிட்டு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் வந்து ஆ இப்போ செஞ்சிருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. ஓகே அண்ணா. அப்புறம் ஓகேங்க. ஆவி பிடிக்கிறது நான் பண்ணல. சளி இருக்கும்போது பண்ணுவேன் சில நேரம். ஆனா இப்போ ஓவர் ஹீட்டா இருக்கு. சும்மா ஆவி பிடிச்சேன்னா அப்படியே நல்லா வேர்க்குது. ஓவர் ஹீட் ஆகுதுனால அதை நான் ரெகுலரா பண்ணல. நீங்க என்ன செய்யணும், இப்ப குளிக்கிறதுக்கு முன்னாடி வேணா ஆவி பிடிச்சிருங்க. ஓ, அப்போ வந்து உங்களுக்கு காலையில. வேர்வை இருக்காது. ஆமா, காலையில அந்த சமயம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஆவி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்வை பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லை. வேர்வை வர்றது நல்லது. ஏன்னா அந்த ஆ உடம்புக்குள்ள இருக்க இதெல்லாம் வந்து கழிவுகள், அந்த வேர்வை துளைகள்லாம் வந்து ஓப்பன் ஆகும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆ அதனால வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி வேணா நீங்க பிளான் பண்ணுங்க. வணக்கங்க சார். நான் எக்ஸசைஸ் சொல்ல விட்டுட்டாங்க சார். அதை நல்லா பண்ணிட்டு இருக்கேங்க சார். ஓகே. ஆஹ்
இதுவுமேங்க சார் முன்னாடி ஹீலர் பாஸ்கர் சாரோட இதை பார்த்து நான் செஞ்சிருக்கிறேன். இடையில விட்டுட்டேன் சுத்தமா. ம். இப்போ இது வந்து செய்யறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க சார். நான் நல்லா செய்யறேங்க சார். ஓகே, நல்ல. இது நீங்க ஸ்கூல்ல நல்லா இருக்குதுங்க பிள்ளைங்களுக்கு சார். கூட பிரேக்ல இந்த மாதிரி நீங்க சொல்லி கொடுக்கலாம். பிள்ளைங்களும் போய் வீட்டில் சரிங்க சார். செய்யறதுக்கு இதெல்லாம். நிறைய மாற்றம் கொண்டு வந்துருக்காங்க சார் குழந்தைங்க கிட்ட. நல்லது. ஸ்நாக்ஸ்க்கு வந்து கேரட்டு, வெண்டைக்காய் அந்த மாதிரி தான் எடுத்துட்டு வரணும் ம். அப்படின்றத ஸ்ட்ரிக்டா பண்ணி, கடல மிட்டாய் அதை நிறைய பேரண்ட்ஸ்டையும் மீட்டிங் போட்டு சொல்லி அதை நல்லது. பிள்ளைங்க நல்லா ஃபாலோ பண்றாங்க சார். ஓகே, நல்லது. தேங்க்யூ. வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆனா நான் ஃபாலோ பண்றது வந்து காலையில எந்திரிச்ச உடனே ஆயில் புல்லிங். முன்னெல்லாம் 2 டைம் பண்ணிட்டு இருந்தேன், காலையிலயும் நைட்டும். இப்ப கொஞ்சம் அந்த அல்சர் தொந்தரவு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்றதுனால, அந்த வயிறு வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுனால ஒரு டைம் மட்டும் பண்றேன். ஒன்னா காலையில இல்லைன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அது ம். ஃபாலோ பண்ணிடுறேன். அப்புறம் மூலிகை பல்பொடி ஃபாலோ பண்றேன். ம். மூலிகை பல்பொடி கையில அந்த ஈரல வந்து கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் தேய்ச்சி கொடுக்கறது, அந்த மாதிரி ம். அது ஃபாலோ பண்றேன். பக்கத்து வீட்டுல வந்தவங்க எல்லாம் கூட கேட்டாங்க, இந்த காலத்துல கூட பல்பொடி யூஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ம். அப்புறம் ஆமா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஓகே. ஆஹ் குளியல் வந்து கொஞ்சம் இல்ல ரொம்பவே எவ்வளோ சில்லு முடியுமோ அவ்வளோ சில்னஸ், ம். அந்த அந்த சில்னஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கிறேன். அப்புறம் நான் டெய்லியுமே தலை குளிச்சிடுறேங்க. நான் தலை குளியல் தான் ஓகே. டெய்லியுமே எடுத்துக்கிறேன். ஓகே. அது அது எடுத்துக்கிறேன். அப்புறம் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் வந்து டெய்லி பண்றது இல்ல, அது மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். நான் ம். ஸ்கூலுக்கு போறதுனால நான் யூகேஜிக்கு தாங்க நான் எடுத்துட்டு இருக்கிறேன். அந்த ம். பசங்களுக்கு ஒரு 2 டைம் வந்து யோகா அந்த மாதிரி வரும். அந்த ம். யோகா கிளாஸ்ல வந்து இந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பசங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு நானும் அந்த டைம் பண்ணிடுறது. ஓகே. அது ஒரு வாரத்துல ஒரு 2 நாள் அது தான் பண்ணிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் டெய்லி ஃபாலோ பண்ணணும். ம். அது மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்றேங்கன்னா, மூலிகை ஆவி பிடிக்கிறது வந்து ஒரு 15 நாள் ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் பிடிச்சிட்டு இருக்கேன். அது ஓகே. வாரம் ஒரு தடவை பிடிக்கிறது இல்லைங்களா, அது ஒண்ணு ஃபாலோ பண்ணணும். அப்புறம் புகைப்பிடிக்கிறது அது பண்ணலை. அது மஞ்சள் புகை. மஞ்சள் ம். புகை அது கொஞ்சம் அது பிடிக்கவே இல்லை. சரி. அப்புறம் இனிமா வாரத்துல ஒரு டைம் இனிமா ம். எடுத்துக்கிறேங்கண்ணா. ஓகே. இனிமா அது எடுத்துக்கிறேன். அப்புறம் வெண்பூசணி சாறு வந்து முடிஞ்ச வரைக்குமே ஒரு வாரத்துல 4 நாள் ம். அந்த மாதிரி வெண்பூசணி சாறு இருக்கும். ஓகே. ஆம், அப்புறம் வந்து அவல் இப்போ ஒரு ஒரு 10-15 நாளாவே விட்டுட்டேங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மார்னிங் அவல் மட்டும்தான் எடுத்துட்டு இருந்தேன். ம். இப்ப கொஞ்சம் அவல் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் அந்த வயிறு வயிறு தொந்தரவு ரொம்பவே இருந்தது. ஆனா இப்ப கொஞ்சம் வயிறு தொந்தரவு பரவாயில்ல. இப்போ வந்து எப்படின்னா இப்படி கொஞ்சம் பச்சை மிளகாய் சாப்பிடும்போது அல்லது ம். வெளியே எங்காவது சாப்பிடும்போது மட்டும் அந்த எரிச்சல் இருக்கு. இல்லைன்னா ம். முன்ன வந்து 24/7 அந்த வயிறு ம். வலி எரிச்சல் அது இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு. ஆனா ம். இப்ப வந்து ரொம்பவே நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கு எனக்கு. அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்கண்ணா. ரொம்ப ஓகே. நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது எனக்கு. ஓகே. ஆஹ் அப்புறம் வந்து ஆஹ் இது அஹ் அந்த அன்னதானம் அது ஒரு டைம் தான் பண்ணியிருக்கேன். அது ம். அதுக்கப்புறம் பண்ணல. அப்புறம் ஓகே. தானிய பால் கொஞ்சம் அப்பப்போ எடுத்துக்கிறேங்க. அந்த நிலக்கடலை அரைச்சு அது கொஞ்சம் பால் அது ம். எப்பாவது அந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் ம். சூரிய யோகம் ஒரு வாரத்துல ஒரு ஒரு 2 தடவை அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேங்கண்ணா. டெய்லியும் பண்றது இல்ல. ஒன்னா ஓகே. காலையில இல்ல சாயங்காலம். ஆனா மண் தரையில நிக்க முடியல, ஏன்னா மேல மொட்டை மாடியில சிமெண்ட் தரை தான் இருக்கு. ஓகே. ஆம், சரி ஓகே அட்லீஸ்ட் அதுவாவது இருக்குதே அப்படின்ட்டு அப்படி போயிட்டு அது யோகம் அது வாரத்துல ஒரு டைம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. ஓகே. அப்புறம் இது ஆனாபானா அது இன்னும் பண்ணலைங்கண்ணா. அது இன்னும் ம். ஸ்டார்ட் பண்ணல. ஓகே. ஆஹ் அது கொஞ்சம் உங்களுக்கு பண்றேங்கண்ணா. அப்புறம் அப்புறம் கடுக்கா பொடி சொல்லியிருந்தேன், நைட் அது எடுத்துட்டு இருக்கீங்களா? கடுக்காப்பொடி அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருக்கேங்கண்ணா. இப்போ தினமும் இந்த ஒரு எடுத்துட்டு ஒரு இருக்கீங்களா? 10 நாளாவே இந்த ஒரு 10 நாள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்குமே எடுத்துட்டு இருந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ம். இப்ப நேத்துல இருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணிருக்கேங்கண்ணா ஓகே. மறுபடியும் எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஆஹ் ஃபுல்லா சரியாகிற வரைக்குமே தொடர்ந்து எடுத்துக்கோங்க. சரியானதுக்கு சரிங்கண்ணா. அப்புறமா நீங்க அந்த ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 75% வந்து எனக்கு அந்த வயிறு வலி புண்ணு அது ம். எல்லாமே சரியா இருக்கு. மெயினா ஓகே. ரொம்ப மெயினா எனக்கு சொல்லணும்னா எனக்கு இந்த பேட் பிரெத் இருக்கும் எப்பாவது. அந்த ம். வாய் துர்நாற்றம் வந்து அட்லீஸ்ட் ரொம்ப ஸ்வீட்டான இதெல்லாம் சாப்பிடும்போது அந்த உள்ள இருக்கிற கழிவுகள்லாம் அந்த புண்ணுனாலயான்னு தெரியல, உள்ள ம். இருக்கிற கழிவுகள்லாம் இது பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கும். ஒரு ம். 2 மாசமாவே அந்த தொந்தரவு இல்லைங்கண்ணா. அது வந்து ஓகே. எனக்கு சரி. ரொம்பவே இன்னும் ரொம்பவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட ஓகே. கான்பிடன்ஸ் லெவல் எல்லாம் ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். அது ஓகே. மத்தவங்க அந்த ஒரு மாதிரி ஆமா. கில்ட்டியா இருக்கும். கம்ஃபர்டபுளா பட் இப்போ இருக்காது. எனக்கு வந்து ஆமா, இப்போ எனக்கு வந்து அது அந்த ஒரு இப்போ ஒரு 2 2.5 மாசமாவே அந்த தொந்தரவு இல்லைங்க. நான் ஆகஸ்ட்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சேன். ம். அப்புறம் ஒரு அக்டோபர் அந்த மாசத்துல இருந்தே கொஞ்சம் அந்த தொந்தரவு எல்லாம் இல்ல. ம்.
அது ஓகே. ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் அதே மாதிரி கொஞ்சம் இந்த பனிக்காலம் வரும்போதெல்லாம் கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு சிரமம். அந்த ம். ஆஸ்துமா அட்டாக் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த ம். பெங்களூர்ல இருக்கிறதுனால எப்படின்னா, கொஞ்சம் இந்த ரொம்ப குளிர் வரும்போது கொஞ்சம் மூச்சு விடுறதுக்குலாம் சிரமம் இருக்கும். ஆனா ம். இந்த வருஷம் வந்து எனக்கு அந்த ஃபீலிங் ஒரு டைம் கூட வரவே இல்ல. ஏன்னா நல்லாவே பனி, நல்லா குளிரே இருந்துச்சு. ஆனா ம். இந்த டைம் வந்து எனக்கு ஒரு டைம் கூட இப்போ வரைக்குமே நான் டிசம்பரே முடிய போகுது. ம். ஆனா அந்த ஃபீல் ஒரு டைம் கூட வரல. அது ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா. ஓகே. ஆஹ் சார். அந்த ஃபீல் ரொம்ப இருக்கு. ஓகே அப்புறம் சார். இன்னும் அதான் இன்னும் கொஞ்சம் அந்த பச்சை மிளகாய் போட்டா மட்டும் இன்னும் கொஞ்சம் அந்த வயிறு எரிச்சல். ம். அப்புறம் கொஞ்சம் மசாலா நிறைஞ்ச ஐ மீன் மசாலா ஃபுட்டு பிரியாணி அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் பெயின் இருக்கு. ஆனா அது ம். வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு 24/7 இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து அட்லீஸ்ட் அந்த அன்னைக்கு ஒரு நாள் இருக்கு. அந்த அடுத்த நாள் வந்து அந்த வெண்பூசணி ஜூஸ் குடிச்சோம்னா கொஞ்சம் குறைஞ்சிருது. ஓகே. அந்த மாதிரி அது ரொம்பவே தேங்க்ஸுங்கண்ணா. ஓகே சார். சந்தோஷம். கடுக்காப்பொடி, இந்த வெண்பூசணி இது 2ம் நீங்க ஃபுல்லா சரியாகிற வரைக்கும் முடிஞ்சளவு தினமும் எடுத்துக்கங்க. சரி. சரியானதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்து வாரத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா போதும். இது இந்த ஒரு 15 நாளாவே கொஞ்சம் அலைச்சல் இருந்ததுனால இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். மேபி ஓகே. எடுத்திருந்தா இன்னுமே இப்பவே நம்ம டக்குன்னு சரி கண்டிப்பா ஆயிருந்திருக்கும்னு இம்ப்ரூவ்மெண்ட் நினைக்கிறேன். தெரிஞ்சிருக்கும். ஆமா. ஆமா, எனக்கு ஒரு 15 நாள் இல்ல, ஒரு 20 நாளாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 20 நாளாவே ம். கொஞ்சம் சரியா எடுக்க முடியல. அப்புறம் ஓகே. இன்னும் இதை ஃபாலோ பண்ணிடுறேங்க. நான் இப்ப கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேங்கண்ணா. ஓகே. ஓகே சார். தேங்க்யூ. சார் ஓரளவு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க சார். ஒரு 25 டேஸா கொஞ்சம் பண்ண முடியல. கொஞ்சம் வீட்ல ஒரு வேலைங்கிறதுனால ஃபங்க்ஷன் கொஞ்சம் ஆமா ஓகே. பையனுக்கு ஃபங்க்ஷனுங்க ஓகே. பண்ண முடியலைங்க. ம். ம். பட் முடிஞ்சளவு அந்த 20ல இருந்து 25க்குள்ள ஒரு 2-3 டாஸ்க் மட்டும்தான் சார் பண்ணியிருக்கேன். ஓகே. அந்த ஆனா தியானம் அது பண்ணல. அப்புறம் நீர் ம். காய்கறி விரதம் ஆல்ரெடி வாரத்துல 2 வீக்ஸ் இருக்கிறதுனால ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேங்க சார். ஓகேங்க. அப்புறம் முன்ன அந்த சாட்டர்டே விரதம் இருக்கும்போது டீ சாப்பிடுவேன். ம். இப்போ ஒரு 4 to 5 வீக்ஸா அந்த டீ ஸ்டாப் பண்ணிட்டு ஒன்லி தேங்காய் பால் இல்லைன்னா ஏதோ ஒரு தானிய பால் ஏதோ ஒன்று. நல்லதுங்க. ஒரு 10 o'clock அப்புறம் ஈவினிங் ஒரு 4 o'clock ம். அப்புறம் நைட் டின்னர் ரெகுலர் ஃபுட்டு. ஸோ ஓகே. அந்த டைம்ல இப்போ அந்த டீ குடிக்கிறத விட கொஞ்சம் இப்போ நல்ல மாற்றம் தெரியுதுங்க சார். ஓகே. வயிறு கொஞ்சம் நல்லதுங்க. அந்த ஹெவினஸ் கொஞ்சம் கம்மியா தெரியுதுங்க. அது ம். இப்போ டீ ஃபுல்லா அன்னைக்கு விரதம் இருக்கிற அன்னைக்கு டீ கொஞ்சம் சாப்பிடுங்க சார். ஒரு 2 to 3 டீ சாப்பிடுவேன். ம். ஆனா இப்போ இந்த 4 to 5 வீக்ஸ் வந்து இந்த தேங்காய் பால் கம்பல்சரி எடுத்துக்கிறேங்க. ஆ. ஒரு 2 மூடி தேங்காய் எடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிடுறாங்க தண்ணி ஊற்றி. அதே மாதிரி தானிய பால் முடிஞ்சா தானிய பாலும் குடிச்சிடுறாங்க சார். ஓகே. அப்புறம் நல்லதுங்க. ரெகுலரா ஆயில் புல்லிங் பண்ணிடுறேங்க சார். ஆயில் ம். புல்லிங் பண்ணிடுறேன். பல் கண்ட்ரோல்ல ரெகுலரா மூலிகை பல்பொடி தான் பயன்படுத்திட்டு இருக்கேன். ம். ஏன்னா இந்த ஒரு 25 டேஸ் கொஞ்சம் நிறுத்துறதுனால லைட்டா ஒரு 1 or 2 kg உடம்பு ஏறின மாதிரி ஒரு ஃபீலிங் சார். ஏறி ஓகே. இருக்கு நல்லாவே ம். தெரியுது. இது சரியா மென்னு சாப்பிட முடியல. ம். லைட்டா வயிறு ஹெவினஸ் தெரியுது. ஆனா பழைய மாதிரி இல்லைங்க. ஓகே. முன்னெல்லாம் கொஞ்சம் சாப்பிடும் போது அந்த நல்லா வயிறு திம்முன்னு இருக்கிற ரொம்ப மாதிரி பாரமா இருக்கும். இருக்கும். ம். பாரமா இருக்கும். அது இப்ப இல்ல. என்னதான் நாம வந்து ஃபாஸ்டா சாப்பிட்டாலுமே அந்த ஃபீலிங் தெரியலைங்க. கொஞ்சம் ஓகே. உடம்பு ஏறி இருந்தாலும் அந்த ஃபீலிங் தெரியலைங்க. ஓகே. அதே மாதிரி இந்த மார்கழி மாசம் காலையில 4 o'clock எந்திரிச்சிருவோங்க சார். ம். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுதுங்க. ஓகே. இந்த சீசன்ல கொஞ்சம் கோல்டு எனக்கு வரும். பச்சை ம். தண்ணி தான் குளிப்பேன் காலையில 4 மணியெல்லாம். கோல்டு வாட்டர் தான், ஹாட் ஓகே. வாட்டர் இல்ல. ம். ஆனா என்னதான் தண்ணி யூஸ் பண்ணாலுமே பச்சை தண்ணி யூஸ் பண்ணாலுமே அந்த கோல்டும் இல்ல, அந்த சளி பிடிக்கல எனக்கு. ஓகே. நல்லது. எப்பயும் போலவே நார்மல் டைம்ல எப்படி இருக்கமோ அதே மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்கு. ஒரு ஓ. லாஸ்ட் ஒரு 15 டேஸாவே நல்லாவே மாற்றம் தெரியுதுங்க. கோல்டு ஆரம்பிச்சதுல இருந்து மழை காலம் இங்க ஒரு 10-15 டேஸா மழை வந்தது இல்லைங்களா? ஆமா, ஆமா. அந்த டைம்ல கூட அந்த கோல்டு இல்ல, எனக்கு இருமல் இல்ல. ஓகேங்க. லாஸ்ட் நல்லது. இயருக்கும் இந்த இயருக்குமே இந்த கொஞ்சம் டாஸ்க் ஃபாலோ பண்ணதுனால எனக்கு நிறைய மாற்றங்கள் தெரியுது. இந்த மார்கழி மாசத்துல நல்லா தெரியுதுங்க. ஓகே. நல்லதுங்க. மத்தபடி ஓரளவு ரெகுலரா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேங்க சார். எனக்கு இந்த டைமிங் செட் ஆகுறதுனால ஒரு சில டாஸ்க்லாம் பண்ண முடியலைங்க. ட்ரை ம். பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. மத்தபடி பேதி எடுத்துக்கிட்டேங்க சார். லாஸ்ட் 15 டேஸ் முன்னாடி பேதி பேதி எடுத்துக்கிட்டேன். ஒரு தாட்டி ஓகே. எடுத்துக்கிட்டேன். ஓகே. அஹ் கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டைம்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம ஃபாலோ டயட் குரூப் ஃபாலோ ஸ்டார்டிங்ல பண்ணதுல இருந்து. இருந்து ஒரு 4 டைம்ஸ் எடுத்திருக்கீங்க. ஓகே. இனிமா மட்டும் எடுக்கலைங்க சார். ம். அதுவும் கண்டிப்பா பிளான் பண்ணுங்க. அதுதான். அதுவுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அதுக்கு. இல்ல அதுதான் சார். நானும் ஒவ்வொரு தாட்டியும் முயற்சி பண்றேன். அதை பண்ணவே முடியலைங்க. ஏதோ ஒரு கமிட்மெண்ட் ஏதோ ஒரு வேலைன்ட்டு பண்ணவே முடியலைங்க. கண்டிப்பா ஃபாலோ பண்றேங்க சார். நானும் ஒவ்வொரு தாட்டி சொல்லிட்டு தான் இருக்கேன். ம். ஆனா என்னால அதை ஃபாலோ பண்ண முடியலைங்க. சரி.
நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா பிளான் பண்ணுங்க. கண்டிப்பாங்க சார். பட் ஓ. ஒரு இடையில இப்போ 10 டேஸ் முன்னாடி மட்டும் இந்த தொடைக்கிட்ட நரம்பு இழுத்து பிடிச்ச மாதிரி இருந்ததுங்க. அந்த கொரக்களிமான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ம் ம் அது மட்டும் அது என்ன டீஹைட்ரேஷன் மாதிரி ஆனதா என்னன்னு தெரியல. ம் ஜஸ்ட் நைட்டு படத்துக்கு போயிருந்தேன். நைட்டு ஒரு 11 o'clock ம் உட்காந்துக்கிட்டு தான் டக்குன்னு எனக்கு இந்த கால் பிடிச்ச மாதிரி ஒரு தொந்தரவு வந்ததுங்க. அப்புறம் ஓகே. பக்கத்துல பிசியோதெரபி அவர்கிட்ட கேட்டேன், டீஹைட்ரேஷனா இருக்கலாம் ம் அப்படின்னாரு. அது ஒண்ணுதான் ஒரு தொந்தரவா வந்ததுங்க சார். அது அதுவே சரியாயிடுச்சா இல்ல ரொம்ப நாள் இருந்ததா? இல்ல அது சரியா ஒரு 10 minutesல சரியாயிருச்சுங்க சார். ஆனா இது ஓகே ஒரு 4 to 5 years முன்னாடி ஒரு 2 3 தாட்டி இந்த மாதிரி வந்ததுங்க. ஓகே ஓகே. அப்போ கொஞ்சம் ஜாப்ல இருக்கும்போது எல்லாமே வெளியே இருந்ததுனால ம் சரியா தண்ணி குடிக்காம இருந்தேன் என்னன்னு தெரியல. பட் அந்த டைம்ல ஒரு 2 3 தாட்டி ஆயிருக்குங்க. ம் அப்புறம் இப்பதான் 4 5 yearsக்கு அப்புறம் தான் இப்பதான் வந்திருக்கு. ஓகே அது ஒரு தொந்தரவா வந்ததுங்க சார். ஓகேங்க. அது ஒண்ணுதான் மேஜர் எனக்கு. மத்தபடி இந்த வயிறு தொந்தரவெல்லாம் பெருசா எதுவும் இல்லைங்க. நார்மலா ஓகே. மோஷன் ப்ராப்ளம் எதுவும் இல்ல. ம் வாய் அந்த நம்ம பல்பொடி மூலிகை பல்பொடியை போட்டு வளர்க்கறதுனால மத்தபடி வேற சொத்த புல்ல அந்த தொந்தரவு எந்த இது இல்லைங்க சார். ஓகே நல்லதுங்க. அப்புறம் அந்த கடுக்காய் இதுக்கும் இது சொல்லியிருந்தீங்க, அந்த கடுக்காய் பொடி சொல்லியிருந்தீங்க. ம் அதுவுமே 20 25 days ஃபாலோ பண்ணாங்க சார். இப்போ பண்ணல. ஆனா ம் ஓரளவு ஒரு 25 days ஃபாலோ பண்ண, ரெகுலரா ஃபாலோ பண்ண நைட்டு. அது ஓகேங்க. எடுத்த டைம்லயுமே எனக்கு அந்த அந்த பெனிஃபிட் தெரிஞ்சதுங்க. மார்னிங் நம்ம அந்த வயிற்று பாரம் ஆமா. ரொம்ப ஹெவியா இருக்கிறது அதுவுமே கொஞ்சம் மாற்றங்கள் தெரிஞ்சதுங்க. ஓகே மற்றபடி டெய்லியும் தலைக்கு தான் சார் ஊத்துறேன். எண்ணெய் ம் மட்டும்தான் ஒரு 1 week ஒரு தாட்டி தான் வைக்கிறேன். ஓகே. அது மட்டும்தான். தலையில பொடுகு மாதிரி என்னன்னு தெரியல. ஆனா ரொம்ப ட்ரையான ஹேர் தான். அது ம் மட்டும்தான். அது எண்ணெய் அதிகமா வைக்கிறது இல்லைங்க. ஆயில் பாத் பிளான் பண்ணுங்க வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா. சார் ஓ. அதுதான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? எனக்கு இந்த ஆயில் தலைக்கு நிறைய வச்சாவே முகத்துல கொப்பள மாதிரி வந்துருதுங்க. ம் அது ஒண்ணுதான். நிறைய இது நம்ம சப்போஸ் பயிற்சி ஆயில் பயிற்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணீங்களா இல்ல முன்னாடி இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல தானா? ட்ரை பண்ணலைங்க சார். நான் பயிற்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் ஆயில் மாசம் இது எடுத்துக்கலைங்க. ஒரு எண்ணெயே தடவை தேய்ச்சி ட்ரை குளிக்கல. பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். நம்ம பயிற்சியில் நம்ம வாழ்க்கை முறையில சரிங்க. நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம். கழிவுகள்லாம் உங்களுக்கு சரிங்க. நீங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப அதுக்கான ரூட் காஸ் கூட கிளியர் ஆயிட்டு சான்சஸ் இருக்கு. அதனால ஒரு தடவை ஆயில் பாத் எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரிங்க சார். இந்த சண்டே முயற்சி பண்றேங்க சார். நெக்ஸ்ட் வீக்ல நான் ட்ரை ஆ பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேங்க சார் எப்படின்னு. சரி. அது பாக்குறேங்க சார். அந்த 2 ஓகே தொந்தரவு தான் உங்களுக்கு மேஜரா சொல்லிருக்கேன். வயிறு ஓகே. பிளஸ் அந்த ஆயில் தேய்ச்சா அந்த முகத்துல கொப்பளம் வர்றது. ம் மத்தபடி வயிறு தொந்தரவு ஓரளவு ஒரு 90% தொந்தரவு இல்லைங்க. மோஷன் ஓகே ப்ராப்ளமும் கரெக்டா இருக்கு. ஓகேங்க. அஹ் அது மட்டும் நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறேங்க சார். சரி ஓகேங்க. வணக்கங்க. செந்தில் பேசுறேன். எனக்கு வணக்கம். ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க. இப்ப தானிய பால் வந்துட்டு இப்ப நிலக்கடலைய பச்சையா ஊற வச்சு அது தானியம் அதை எடுத்து குடிக்கலாமா? பச்சையா தான் ஊற வச்சு இது பண்ணும். கொதிக்க வைக்க கூடாது அந்த பால். இல்ல, பச்சையா ஊற வச்சு அதை அரைச்சு அந்த பால் எடுத்து குடிக்கணும். கரெக்ட் தானே? ஆமா ஆமா. அரைக்கிறப்ப நம்ம பச்சையா குடிக்க கொஞ்சம் டேஸ்ட் இதுவா இருக்கும். வெல்லம் நாட்டு சர்க்கரை ஏதோ கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமா சுக்கு இல்லை ஏலக்காய் சேர்த்துட்டு அரைச்சி இது பண்ணி குடிச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும். அதை ஒரு தடவை அரைச்சி வடிகட்டி எடுத்துட்டு இன்னொரு வாட்டி தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்கா குடிக்கணும்னு அவசியம் இல்லை. சரி. ஓகேங்க. அது கொள்ளும் அதை எடுத்துக்கலாமா? கொள்ளு எடுத்துக்கலாம். அதாவது என்னன்னா அதே நிறைய தானியங்கள் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணலாம். எது உங்களுக்கு நாக்குக்கு குடிக்க நல்லா டேஸ்டா இருக்கோ அதை கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு கேழ்வரகு சரி. பால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு கம்பு பால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு கம்பு பாலே பிடிக்காது. நிலக்கடலை பிடிக்கும், கோதுமை, இந்த மாதிரி உளுந்து இருக்கு, பச்சைப்பயிறு இருக்கு, நிறைய விதமான தானியங்கள் இருக்கு. நீங்க நிறைய ட்ரை பண்ணி பாருங்க. அதுல எது உங்களுக்கு நல்லா டேஸ்டா இருக்கோ அந்த இது ரிப்பீட்டடா எடுத்துக்கலாம் நீங்க. சரி சரி. அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு ம் ஆஹ் இப்போ ஒரு நாளைக்கு 2 வேளை வந்துட்டு உணவு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா ம் அடுத்த நாளுக்கு வந்துட்டு மலம் வந்துட்டு கரெக்டா எனக்கு அது கரெக்டா அந்த டயத்துக்கு வர மாட்டேங்குது. ம் ஆஃப்டர்நூன் மத்தியான நேரம் தான் அது வருது. நான் எந்த எஃபோர்ட்டும் போடாம அந்த டைம் தான் வருது. அது அப்படிதான் இருக்குமா இல்லை எப்படி? இல்ல நம்ம உடம்பு கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கலாம் காலையில எந்திரிச்சோடனே போறதுக்கு. அதுக்காக நம்ம நைட் தினமும்
கடுக்கா பொடி இல்ல விளக்கெண்ணெய் திரிபலாச்சூர்ணம் ஏதாவது ஒரு சும்மா கொஞ்சமா எடுத்துட்டு சுடு தண்ணியில் கலந்து குடிச்சிடணும். அதாவது நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அப்படி எடுத்துட்டு இருக்கப்ப நீங்க இப்ப சாயங்காலமா சாப்பிடுறீங்க அப்படின்னா நைட்டு உங்களுக்கு எப்ப கன்வீனியன்ட்டோ தூங்கறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படி எடுத்துக்கிறப்ப வந்து அடுத்த நாள் காலையில மோஷன் போறது ரொட்டீன் ஆகும். இதை நீங்க ஒரு 2 வாரம் 3 வாரம் தொடர்ந்து எடுத்துக்கிறப்ப பாடி அதுக்கு பழகிடும். அதுக்கப்புறமா நீங்க அந்த ஃப்ரீக்வன்சியை குறைச்சிக்கலாம் இல்ல அளவை குறைச்சிக்கலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்து நிப்பாட்டுறப்ப பாடி அதுக்கு டியூன் ஆயிடும். அப்புறம் காலையில எந்திரிச்சோடனே மோஷன் போறது ரெகுலர் ஆயிடும். இது இந்த மாதிரி 2 வாரமா ரெகுலரா கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது சரியா வந்துட்டு இருந்தது. இப்ப இடையில இந்த மாதிரி திரும்ப வந்துட்டு இல்ல அதான் வந்து நீங்க இருவேளை என்னன்னா அதை நிப்பாட்டாம கொஞ்சம் கொஞ்சமா அளவை குறைச்சிடணும். அடுத்தது ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் குறைச்சிடணும். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நீங்க நிப்பாட்டினீங்க அப்படின்னா அது ரொட்டீனா கண்டினியூ ஆகும். உணவு வந்துட்டு 2 வேளை 3 வேளை அதெல்லாம் கணக்கு கிடையாது. அதெல்லாம் கணக்கு நம்ம அதெல்லாம் கணக்கு இல்லை. நம்ம சரி நைட்டு ஒரு நல்ல தூக்கம் இருக்கு, சாப்பாடு வந்து நல்ல செரிமானம் ஆச்சு அப்படின்னாலே காலையில மோஷன் வரும். அதுதான் நார்மல். அது மதியானம் வர்றது வந்து ஒரு பிரச்சனை இல்லை. பட் காலையில வர்றது நம்ம இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கு. ஏன்னா கழிவுகள் அதிக நாள் நம்ம குப்பையை வந்து வீட்டுக்குள்ள அதிக நேரம் வச்சிருந்தா நல்லது இல்லை. அதே மாதிரிதான் அந்த அளவுக்கு அதிகமா வச்சுக்காம நம்ம காலையில கிளீன் பண்றது ரொம்ப நல்லது. சரி ஓகே நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு 2 வாரம் கழிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுங்க. ஓகே. அதான் இந்த பல்பொடி, மூலிகை பல்பொடி, ஆயில் புல்லிங் ரெகுலரா செய்யறேன் மார்னிங் அண்ட் ஈவினிங். ஓகே. ஜென்ரலாவே நான் 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணுவேன். ஸோ அதனால இது பல்பொடி, ஆயில் புல்லிங் 2 வேளை செய்யறேன். முன்னாடி ஆயில் புல்லிங் செஞ்சிருக்கேன். பட் அங்க என்னன்னாக்கா அந்த நீர்த்து போற வரைக்கும் கொப்பளிக்க சொல்றாங்க. இப்போ நம்ம 10-15 நிமிஷம் பண்ணோம்னா அது நீர்த்து போக மாட்டேங்குது. எப்போதுமே ஒரு 25 நிமிஷம் ஆனா தான் நீர்த்து போகும் இந்த ஆயில். இப்போ ஆனா நீங்க 15 நிமிஷம் சொன்னதுனால 15 நிமிஷம் கழிச்சு டிஸ்கார்ட் பண்ணிடுறேன். அதுக்கு மேல தேவையில்லையோ என்னமோன்ட்டு. ஏன்னா 2 வேளை செய்யறதுனால அது எப்படி சார்? அது எப்போ டிஸ்கார்ட் பண்றதுன்றது ஏதோ ஒண்ணு இருக்கா? நீர்த்து போனா துப்பணும்னு சொன்னாங்க. அதாவது அந்த இப்ப நீர்த்து நுர போறது மாதிரி இல்ல. அந்த எண்ணெய்த்தன்மை போய் நுர மாதிரி வர வரைக்கும் பாங்க. அதுக்கு ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகுது. ஆனா இது போல நம்ம 15 நிமிஷத்துல ஸ்பிட் பண்ணும்போது திக்கா தான் வருது. அதாவது நம்ம அந்த மாதிரி தன்மை மாறி வரப்ப வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க 10 நிமிஷம் 15 நிமிஷம் செஞ்சாலும் நல்லது. அதோட பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். நீங்க அடுத்த தடவை என்ன செய்றீங்கன்னா குவான்டிட்டி இப்ப எவ்வளவு என்ன ஸ்பூன் எடுத்துக்கிறீங்கன்னு ஆயில் புல்லிங்க்கு ஒரு 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 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி, 1.25 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஓகே. 20 ml கொஞ்சம் கம்மியா ஒரு 3/4 ஸ்பூன் இல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அது எடுத்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் போட்டோம்னா என்னன்னாக்கா ஃபுல்லா காகிள் பண்ண ஒரு ஃபீலிங் வர மாட்டேங்குது. எப்போதுமே எனக்கு அப்படிதான் இருக்கும். அந்த 15 ml அது ஒரு டேபிள் ஸ்பூன் 15 ml அது 15 ml சாப்பிட்டோம்னா வாயில போட்டு காகிள் பண்ணும்போது ஃபுல்லா ரொட்டேட் பண்ணாது போல இருக்கும். எனக்கு அந்த 20 வந்து அது ப்ராபப்ளி சைக்கலாஜிக்கலா இருக்கலாம். ஆனா அது வந்து லென்த் ஆகுது. அதுதான் சரி உங்ககிட்ட கேட்டேன். இன்னொன்று வந்து அந்த 20 மினிட்ஸ் ஒரு வாட்டி தான் செய்வேன். பட் அப்படி செய்யும்போது ஸ்பிட் பண்ணும்போது பயங்கரமா ஸ்மெல் போகும். நீங்க உங்க வீடியோ பார்த்து தான் செய்ய ஆரம்பிச்சோம் ஒரு 2 இயர்ஸா. நடுவில் அப்பப்ப நிறுத்தினா அப்புறம் இப்ப நல்லெண்ணெய் கிடைக்கும் போது செய்யறேன். இங்க தாடிபுரத்துல கிடைக்காது, டெல்லியில சில இடத்துல கிடைக்காது. இங்க கிடைக்கிறது இல்ல நல்லெண்ணெய். சென்னையில இருந்து வரும்போது செய்வேன். அந்த அந்த ஒரு டிஃபரன்ஸ் எனக்கு தெரியுது. இப்போ வந்து என்னன்னாக்கா எப்போதும் நைட்டு ப்ரஷ் பண்ணிட்டு பண்ணாலும் மார்னிங் எழுந்திருக்கும் போது வாய் கொஞ்சம் துர்நாற்றம் இருக்கும். அந்த எச்சி வந்து ஒரு மாதிரி துர்நாற்றம் இருக்கும், முழுங்க முடியாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்கா நைட்டு இந்த ஆயில் புல்லிங் பண்ணிட்டு படுக்கிறதுனால மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாவே இருக்கிறாப்புல தான் இருக்கு. இந்த மதியத்துல ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துட்டு எழுந்திரிச்சா எப்படி இருக்கும் அது போல தான் இருக்கு. ஒன்னும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. அது ஒரு டிஃபரன்ஸ் இது. அப்புறம் வந்து இந்த சூயிங் ஃபுட் வந்து அது ஒண்ணுதான். அது எனக்கு இது மார்னிங் வந்து இது ஃபர்ஸ்ட் அந்த ஜூஸ் சாப்பிட்டுறாங்க 6 மணிக்கு. அந்த அது சாப்பிட்டோன்னே ஃபுல் ஆயிடுது. பசிக்காக வெயிட் பண்ணா டெஃபினட்டா பசிக்கல. ஆனா டைம்க்கு நான் சாப்பிடலன்னா அப்புறம் மத்தியானம் வரைக்கும் நான் சைட் ஃபீல்டு இங்க ரோடு ஒர்க் பாக்குறதுனால ஃபீல்டுக்கு போயிட்டேனாக்கா எனக்கு மத்தியானம் வரைக்கும் சாப்பாடு கிடைக்காது. அது கிடைச்சாலும் இந்த பிஸ்கெட்டு அது போல கிடைக்கும். அது ஹோட்டல்ல எது வேண்டாம் அப்படின்றதுக்காக இருக்கிறதுக்கு சாப்பிடுறேன். சரி நம்ம லேட் பண்ணுவோம்னாக்கா நிக் ஆஃப் த டைம் வருது. இந்த சூ பண்ணி சாப்பிடும்போது ஒரு 20 மினிட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பழக்கமா ஒரு 5 மினிட்ஸ்ல சாப்பிட்டதுனால அப்படியே போயிடுது. அதே போல மத்தியானம் வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃபோட உட்காடுறோம், இல்லைன்னா எங்கேயோ உட்காடுறோம்னா ஏதோ ஒரு ஃபோன் வருது, அதை அட்டென்ட் பண்ணிட்டே சாப்பிடுறோம், மறந்துடும். லாஸ்ட் ஒரு 2-3 இதுதான் ஐயோ சூ பண்ணாக்கா அது சூவிங் தான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண முடியல எனக்கு.
ஓகே. அதுக்கு உங்க சஜஷன் அதான் இப்ப சொல்லிட்டு இருந்தீங்க 5 வாட்டி பண்ணுங்க, கான்சியஸா பண்ணுங்க, எழுதிட்டு பண்ணுங்கன்னு. ஆமா. அது முக்காவாசி கான்சியஸா தான் பண்ணணும்னு உட்கார்றேன். ஆனா சாப்பிட்டு முடிச்ச பிறகுதான் ஞாபகம் வருது. முடியும் போது தான் ஞாபகம் வருது. ஐயோ நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு. அப்புறம் அது அலாரம் திருப்பி அதாவது கொண்டு வந்து என்னன்னா அலாரம் மாதிரி வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டா ஒரு 2 மணிக்கு சாப்பிட போறீங்க அப்படின்னா ரெக்கரிங் அலாரம் வந்து வச்சிருங்க. அப்போ ஒரு 1:45 கிட்ட வந்துச்சு அப்படின்னா ஒரு ரிமைண்ட் பண்ணும் அது ஆட்டோமேட்டிக்கா. நீங்க ஸ்னூஸ் பண்ணிட்டு திரும்ப எப்ப சாப்பிட போறீங்க அப்போ ஒரு வாட்டி அது ஆட்டோமேட்டிக்கா ரிமைண்ட் பண்ணும். அந்த டெக்னிக் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா வந்து இந்த பசி எடுத்தா சாப்பிடணுங்கிறது நான் மத்தியானம் என்னால ஃபாலோ பண்ண முடியுது. ஏன்னா 2 times a dayன்றதுனால காலையில 9 o'clock எது அதான் லேட்டஸ்ட். அதுக்கப்புறம் 9:05க்கு நான் கிளம்பிடணும், டிரைவர் வந்துருவாப்ல. ஸோ மேக்ஸிமம் நான் புஷ் பண்றது வந்து 8:50 ஆயிடுது. அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க முடியல. நீங்க எல்லாத்தையும் என்ன மத்தியானம் இது போல செய்யலாம்னா பேசிட்டு ஜூஸை வந்து எடுத்து ஒரு பாட்டில வச்சுட்டு டிஃபன் வந்து நான் வீட்டுல சாப்பிடுங்க. ஜூஸ் வந்து போட்டு ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பா டிஃபன் சாப்பிட்டு ஒரு ஆனா 1.5 இப்போ மணி நேரம். காலையில 6 மணிக்கு ஜூஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபர்ஸ்ட் இது ஒரு 1 year பழக்கமானதுனால அது ஓகே, இப்போ ரொட்டீன் ஆகுது. ஓகே ஓகே. அது அது சாப்பிட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்குது ஆக்சுவலா. ம் அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, கொத்தவரங்க வந்து கொஞ்சம் கால் வீக்கத்தை கம்மி பண்ணுது, இல்லைன்னா ரொம்ப வீங்கிரும். ம் அதனால அது கொஞ்சம் கால் வீக்கத்தை கம்மி பண்ணுது சார் அது. அதனால ஓகே. இது கொஞ்சம் சரி. ஸ்ட்ரீம்லைன் பண்ண ஆஃப்டர்நூன். ஆனா ஈவினிங் பசிக்குது இப்போ தெரியுது. நீங்க சொன்னாப்புல பசிக்கும் இதுக்கும் என்ன ம் வித்தியாசம்னா, ஒரு வயிறு பசிக்குது 2 கிளாஸ் தண்ணி குடிக்கிறோம். அப்புறம் ஆமா. இன்னும் ஒரு வந்து காஃபி வந்து முன்னாடி ஒரு 3-4 காஃபி குடிப்பேன். ம் இப்போ அது வந்து மார்னிங் வந்து ஒரே காஃபியோட நிறுத்துறேன். மேக்ஸிமம் போனாக்கா ஒரு 11 மணிக்கு இன்னொரு காஃபி. ம் 4ல இருந்து ஒரு 3க்கு வந்திருக்கிறேன் இப்போ. ஓகே இந்த ஸ்டெப்பா குறைக்கணும்னு கான்சியஸா வந்திருக்கிறேன். பட் இன்னும் குறைக்கல. ஓகே. அப்புறம் அந்த பால் சொன்னீங்க, தானிய பால். அது எனக்கு ஒரே ஒரு நாள் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அது என்னால முடியல. அது என்னன்னாக்கா அந்த நான் சாப்பிட்டது வந்து பச்சை பயிர் பால். ம் சுக்குலாம் போட்டேன், சுக்கு நாட்டு சர்க்கரை எல்லாம் தான் போட்டேன். ம் ஆனா அந்த பச்சையா ஒரு அந்த பச்சை பயிர் ஸ்மெல்லு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆச்சு. ம் அப்புறம் அவங்க கிளாஸ்மேட் வந்து இது சாப்பிட்டு பாரு நல்லா இருக்குன்னாங்க. அது என்ன கடலை. எனக்கு ம் இதுவே பயமா இருக்கு. நான் இன்னும் ஏதோ ட்ரை பண்ணல. இல்ல அது இல்ல இன்னும் அது ஒரு என்ன நாள் தான் ட்ரை. செய்யறீங்கன்னா அடுத்த தடவை கொஞ்சம் கம்மியா பயிர் எடுத்துக்கோங்க. நம்ம திக்கா எடுத்துக்கிறப்ப அந்த பச்சை எஃபெக்ட் அதிகமா இருக்கும். குவான்டிட்டி ஒரு டேபிள் கம்மியா ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டேன் சார். ஓகே. ஒரு டேபிள் ஸ்பூன் தான் இருக்கு. வெல்லம் நிறைய சேர்த்துக்குங்க. ஓகேங்களா. ம். அடுத்து வேற சரிங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நிலக்கடலை, கேழ்வரகு, கம்பு, ம். கோதுமை ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி ம். பாருங்க. எது உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கோ அது நீங்க அதிகமா எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. நான் இப்பதான் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஆனா என்ன ஒரு பயம்னா, ஒரு 1/2 கிலோ வாங்கினா எனக்கு அது 2 மாசம் வரும். இப்போ 3 ஆஹ் பயிர் ஆர்டர் பண்ணிருக்கேன்னா, அது நீங்க கன்வென்ஷன் 1/4 கிலோ சிங்கிள் மாதிரி பர்சன்னால எடுத்துக்கங்க. அது கஷ்டமா ம். இருக்கு. இல்லாட்டி முளைக்கட்டை வச்சு ஏன்னா சாப்பிடலாம் காலையில நீங்க. போயிட்டு ஈவினிங் தான் வரேன். அது அதாவது நீங்க எனக்கு கரெக்டா போகும். அதாவது பாலுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்து முளைக்கட்டை வச்சு சாப்பிடலாம் நீங்க. அது ஒரு டிஃபன் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி எப்படி. முளைகட்டி சுண்டல் சாப்பிடுவாங்கண்ணா. ம் அது மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா. சரிங்க. அது நான் இது கருப்பு உளுந்து கூட செஞ்சிருவாங்க. அது ஆமா. எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கு. ம் அது அதுவுமே ரொம்ப சாப்பிடலாம். நல்லது, எடுத்துக்கலாம். ஆ. அப்புறம் ஓ சார் இந்த பானை தண்ணி ட்ரை பண்ணேன். ஆனா அது கோல்டு வந்துருது. எனக்கு ஏற்கனவே இயர் ப்ராப்ளம் இருக்கு, ஃபங்கஸ் இருக்கு. ம் நான் 5 months ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். சும்மா ஒரு ட்ரை பண்ணலாமேன்னு பார்த்தோம்னா கோல்டு வருதுங்க அது பானை ஓகே. தண்ணி. ஆவி பிடிக்கிறதும் மஞ்சள் புகை பிடிக்கிறதும் செஞ்சீங்களா? ஆவி பிடிக்கிறது நான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு இப்போ 3 days. ஏன்னா எனக்கு சாட்டர்டே சண்டே மண்டே ட்ரிப் முடியல சார். ஏன்னா நான் சென்னைக்கு போறேன். ம் நான் தாடிப்பத்திரில இருந்து சென்னைக்கு போறேன். டிரான்ஸ்போர்ட்ல எனக்கு முடிய மாட்டேங்குது. அந்த டைமிங் ஓகே. செட் பண்ண முடியல. ம் ம் மறுபடியும் சண்டே நைட்டு கிளம்பி மண்டே மார்னிங் வர அந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஸோ ஓகே. அன்னைக்கு ஃபுல்லா ஒரு மாதிரி இதா இருக்கு. அப்ப இந்த 4 நாள்ல நான் 2 நாள் செஞ்சேன். ம் ஃபர்ஸ்ட் நாள் சரியா செய்யல. மஞ்சள் எனக்கு வந்து நல்லா செஞ்சேன். அது எனக்கு தெரியும். அந்த பொட்டல மட்டும் பண்ணி மூக்குல ம் அந்த பேப்பர் உள்ள இப்படி வச்சோம்னாக்கா அப்படி உள்ள இழுத்துடலாம். ஆவி கரெக்டா ஃபோக்கஸ் ஆகி வரும். ஆமா. அது ம் நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் அதை மறந்தே போயிட்டேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி செஞ்சது. ம் ஒரு 30 years முன்னாடி, சின்ன வயசுல நான் இருக்கும்போது செஞ்சது. அது நல்லா ஞாபகப்படுத்தினீங்க. அது எஃபெக்டா இருக்கு. ஆமா. த்ரோட்ல அந்த மஞ்சள் இது போகுது. அப்கோர்ஸ் அது பஞ்சட்டா இருக்கு. ஒரு 3 வாட்டி எத்தனை வாட்டி இழுத்தா கரெக்டா இருக்குங்க? 3 வாட்டி 4 வாட்டி இழுக்கிறேன். அதுக்கு மேல என்னால முடியல. போதும். ரொம்ப பஞ்சட்டா போகுது அப்படி. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்க என்ன செய்றீங்கன்னா அது ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து இந்த மூலிகை ஆவி பிடிக்கிறது 2 தடவை, காலையில சாயங்காலம். மஞ்சள் புகை பிடிக்கிறது ம், 1 தடவை. இது தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. செஞ்சுட்டு அதுக்கடுத்து வந்து பானை தண்ணி கொஞ்சமா குடிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் ம். தெரியும். ஓகேங்களா. ஆனா அந்த மூலிகை தண்ணி தான் எனக்கு கஷ்டமா இருக்கு சார். ஏன்னா இங்க துளசிக்கு நம்ம சொல்லி அனுப்பணும். ஒரு வேளை கொண்டு வராங்க. இன்னைக்கு கொண்டே வரல துளசி.
இன்னைக்கு நீங்க பச்சை கற்பூரம், வெட்டி வேர் இதெல்லாம் கூட நீங்க சென்னை வரப்போ வாங்கிக்கலாம். பச்சை கற்பூரம் இருக்கு, வெட்டி வேறு இல்ல இப்போ, ஆனா சென்னை பச்சை வரப்போ கற்பூரம் இருக்கு. வாங்கிக்கலாம். அதெல்லாம் வந்து சின்னதா ஒரு வெள்ளை இல்ல கலர் பச்சை பருத்தி துணியில கற்பூரம் இருக்கு போட்டு என்கிட்ட, அது சும்மா பச்சை கொஞ்சமா கற்பூரம் இருக்கு. சின்ன ஒரு கொஞ்சமா எடுத்து அந்த இதுல பானத்தையில கூட நீங்க கலந்துக்கலாம். அது பச்சை கற்பூரம், மண்ணு, இது இது மஞ்சள், உப்பு. பச்சை கற்பூரம், இன்னும் மஞ்சள். உப்பு 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 உப்புக்கல் போடணுங்களா? இல்ல இல்ல, நான் அதாவது மூலிகை குடிநீரை குடிக்கிறதுக்கு பச்சை கற்பூரம், வெட்டிவேர் இருந்தா வெட்டிவேர், அப்புறம் துளசி, புதினா. புதினா கூட வேணாம். இல்ல அந்த மூச்சு இழுக்கிறதுக்கு, மூலிகை ஆவி பிடிக்கிறதுக்கு. மூலிகை ஆவி பிடிக்கிறதுக்கா? ஓகே. அது வந்து கல்லுப்பு, மஞ்சத்தூள், துளசி இந்த மாதிரி இலை. துளசி இல்லைன்னாக்கா பச்சை கற்பூரம். துளசி இல்லைன்னா கற்பூரவள்ளி, நொச்சி, வேப்பலை, எந்த இலை கிடைக்குதோ அதெல்லாம் போட்டுக்கலாம். இங்க கிடைக்கலங்க. வேப்பலை இருக்கு, வேப்பலை சொல்லி வைக்கணும். ஓகே. இல்ல இது எந்த வந்து இலை ஒரு வேளை கிடைக்குதோ, கொண்டு. புதினா, கொத்தமல்லி கிடைச்சா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆவி பிடிக்கிறதுக்கு. சரிங்க, சரி. ஓகேங்களா? ஆனா அது நல்லா இருக்கு சார். நான் ஃபர்ஸ்ட் டே எனக்கு சரியா தெரியல, அது சரியா பண்ணலன்னா. அப்புறம் நேற்று தான் நல்லா வச்சுக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப குனிஞ்சோம்னா இது இங்கதான் போகுது ஆவி. நேற்று தான் அது உட்கார்ந்து அப்படியே இப்படி வச்சுக்கிட்டு ஆவி வர அப்ளை பண்ணேன். நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் பிரைட் ஆச்சு, அந்த ஆவி நீர் வந்தது. நேசல் எனக்கு எப்போதுமே அந்த பிளாக் ஒன்று உண்டு, அதனால தான் காது ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குனாங்க. ஐ யூஸ் டு ஹேவ் த நேசல் ஸ்ப்ரே மார்னிங் அண்ட் ஈவினிங் பண்ணிப்பேன். டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது பண்ண பிறகு எனக்கு நல்லா கொஞ்சம் பிளாக்கேஜ் கிளியர் ஆனா போல இருந்தது. இப்போ எனக்கு ஒரு டவுட், நான் நேசல் ஸ்ப்ரேவும் யூஸ் பண்றேன் 2 times a day. இப்போ இது நேற்று நான் ஈவினிங் பண்ணேங்க, இது பண்ண பிறகு கொஞ்சம் கிளியர் ஆச்சு. அப்புறம் மறுபடியும் நேசல் ஸ்ப்ரே அப்ப யூஸ் பண்ணணுமா வேண்டாமாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்ல, என்ன கேட்டா வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து அதை நம்ம லைஃப் லாங் அதை ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிடும். நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம்னா அதுக்கான ரூட் காசை தான் நம்ம இப்ப சரி பண்ணியிருக்கோம். இந்த ஆவி பிடிக்கிறது, அந்த மூக்கடைப்பு, இல்ல சுவாசத்தை எனக்கு வந்து இந்த சீராக்குது. ஃபங்கஸ் அட்டாக் மெயின் ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு டியூப் இருக்கு மூக்குக்கும் காதுக்கும், அங்க உங்களுக்கு அடக்கி இருக்கிறதுனால அது இன்ஃபெக்ட் ஆகி உங்களுக்கு அதனால தான் ரிகரண்ட் ஃபங்கஸ் இருக்கு சொல்றாங்க. காதுல வந்து பூஞ்சக்காலம் பிடிக்குது சார். சின்ன ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு சளி ஆன்டிபயோட்டிக் பிடிச்சானா கொடுத்தாச்சு காது 4 வழியா மாசமா. அந்த சளி வரும். அது மார்னிங் எழுந்திரிக்கும் கொஞ்சம் டிஸ்சார்ஜ் இருக்கும், காது அடைக்கிறாப்புல இருக்கு. அப்ப வந்து 4 மாசமா சிவியர் ஆன்டிபயோட்டிக் ஆல்மோஸ்ட் 15 to 20 days எடுக்கிறேன். அது 10 days கோர்ஸ், 10 நாள் இல்லைன்றாங்க, அப்புறம் மறுபடியும் கொடுக்குறாங்க. அப்ப இந்த மூலிகை ஆவி பண்ணா அது வேண்டாம் நீங்களா? ஸ்ப்ரே இதெல்லாம் பண்றப்ப அதுக்காக நீங்க உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்ல நோட்ல எழுதி வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, நான் நோட்ல எழுதி வச்சுக்கிறேன் சார். இதெல்லாம் ஃபாலோ பண்றப்போ உங்களுக்கு எதெல்லாம் சரியாதோ நீங்க டிக் பண்ணிருங்க. அப்ப இல்ல அதுக்கு எனக்கு இது நல்லா இருந்தது, அதனாலதான் சரி ஆல்டர்னேட்டிவ் எப்படி பண்றது. ஆனா 2 வாட்டி பண்ணல, நான் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் பண்றேன். எனக்கு மார்னிங் இந்த மார்கழினால பூஜை பண்ணிட்டு முடிக்கிறதுக்கு 7-7:30 ஆயிடுது. இன்னும் நீங்க கொஞ்சம் குளிர் 16 degrees இருக்கு இப்போ, அதனால எனக்கு வாக்கிங்கும் போக முடியல, ஒன்னும் பண்ணுவேன். எக்ஸசைஸ் நில் ஆயிடுச்சு. பட் என் ஒர்க்குக்கு நான் நடந்தாகணும். ஒரு டே ஒரு 4 kilometers ஒர்க்ல நடப்பேன். பட் இட் இஸ் நாட் கண்டினியூஸ். ஒரு 300 meters நடப்பேன், அப்புறம் கார்ல போவேன், மறுபடியும் 300 meters, அப்படி இன்டர்மீடியட்டா நடக்கிறேன். பட் நடக்கிறேன் ஒரு 4 kilometers, பட் நாட் கண்டினியூஸ். அது ஜாபோட போயிடுது. அத நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஆவி பிடிக்கிறது தினமும் 2 வேளை, மஞ்சள் புகை வந்து ஒரு வாட்டி, அடுத்து ஒரு வாரத்துக்கு பண்ணிட்டு பானை தண்ணி குடிங்க. அந்த பானை தண்ணி கொஞ்சமா குடிச்சு பார்த்துட்டு சளி பிடிக்குதான்னு பாத்தீங்கன்னா சளி பிடிக்காது. அப்படியே பிடிக்கும்போது ரொம்ப மைல்டா தான் இருக்கும். ஏன்னா சளி எதனால பிடிக்குதுன்னா, நுரையீரல கழிவு இருக்கு, அதை சுத்தம் படுத்துறதுக்கான நீர் சத்து போன உடனே அந்த கழிவை வெளியே சளி வழியா தான் ஈஸியா வெளியே அனுப்பும். நீங்க பானை தண்ணி இது வரைக்கும் பானை தண்ணி குடிக்காம இருக்கும், உயிர் சத்து இல்லாத தண்ணியா இருக்கும், அது சளியா உருவாகல. பானை தண்ணி குடிச்சோடனே அது நுரையீரலுக்கு தேவையான நீர்ச்சத்து கிடைக்குது. அப்ப அது சளியா அந்த கழிவெல்லாம் வெளியே அனுப்புது. அந்த காதுல அந்த இன்ஃபெக்ஷன் வரும், காது வழியா உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த தானிய பால் எனக்கு தெரியலையேங்க சார், நான் எதுல பார்க்க விட்டுட்டேன்னா என்னன்னு தெரியலங்க சார். அதேமா அவங்க இண்டிவிஜுவலான ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சொல்லியிருப்பேன், அது இனிமேதான் வரும். ஓகேங்க சார், ஓகேங்க சார். ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ்க்கு நம்ம பயிற்சியிலையும் வரும், நீங்க எடுத்துக்கலாம் தாராளமா. சரிங்க சார், சரிங்க சார், நீங்க சொல்லும் போதே நம்ம பயிற்சியிலே எல்லா விஷயங்களுமே ஒரு கவர் ஆயிடும். ஒரு சிலருக்கு வந்து அந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கு வந்து அதை முன்னாடியே செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். உதாரணத்துக்கு ஆவி பிடிக்கிறதெல்லாம் வந்து பயிற்சியில வந்து பின்னாடி இருக்கு, ஆனா நான் முன்னாடி ஒரு சிலருக்கு ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், ஆவி பிடிக்கிறத முன்னாடியே செய்யுங்க அப்படின்ட்டு.
ஓகேங்க சார். அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸை பொறுத்து நான் அதை முன்னாடியே சொல்லுவேன். ஓகேங்க சார். ஓகேங்க சார். எனக்கு அந்த தேங்காய் பால் எடுத்துக்கலாமாங்க சார்? எடுத்துக்கலாம் தாராளமா. எனக்கு இந்த உடல் சுருக்கம் இருக்குன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? ம் தேன் எடுத்துக்கலாம். கலந்தோ இல்ல நாட்டு சக்கரை கலந்தோ எடுத்துக்கலாமாங்க சார்? நாட்டு சக்கரை கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சமா சுக்குல ஏலக்காய் பொடி கொஞ்சமா கலந்துங்க. திக்கா எடுத்துக்க வேணாம். ஓகேங்க நல்லா சார். தண்ணியா ஒரு 2 தண்ணியா வாட்டி எடுத்துக்கலாம். எடுத்துக்கோங்க. ஏன்னா திக்கா எடுத்துக்கிறப்போ கொஞ்சம் ஓகேங்க நம்ம சார். வயிறு வந்து செரிமானத்துக்கு கொஞ்சம் கலத்துக்கள் மாதிரி கஷ்டப்படுக்கும். வரும். ஆமா. அதனால சரிங்க சார். இது பண்ணி கொடுங்க. மெதுவா ஒவ்வொரு மடக்கும் பொறுமையா வாயில வச்சிருந்து ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் வச்சிருந்து குடிங்க. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஓகே. சார். ஒரு டவுட் இருக்குங்க. சொல்லுங்க. நம்ம இந்த சூரிய நமஸ்காரம் யோகா இருக்குல்ல, ம் அந்த யோகா நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா நம்ம கண்ணை மூடிக்கிட்டு செய்யணுமா இல்ல கண்ணை திறந்து செய்யணுமா? ம் அது ஒரு சில பயிற்சி அந்த இதுல வந்து ஒரு சில மூச்சு விடுறது வெளியே விடுறது கவனமா இருக்கணும். கண்ணு திறந்து செய்யணுமா மூடி செய்யணுமான்னு எனக்கு தெரியல. அப்படியே செஞ்சாலும் அதனால எதுவும் பிரச்சனை இருக்குமான்னு தெரியல. அந்த மூச்சு இது வந்து மெயினா வந்து உடல்ல உடம்புல இருக்க மசில்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா இதுவா இருக்கும், ஃபிளெக்சிபிளா வச்சுக்கும். இந்த மூச்சு காத்து வந்து நம்ம அந்த அதுல சொல்லிக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம உள்ள விடுறது வெளியே இழுக்கிறது எல்லாமே வந்து அதை ஃபாலோ பண்ணணும். மற்றபடி கண்ணை திறந்து வச்சு செய்யறது பத்தி எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா என்னன்னு தெரியல. ஜாயிண்ட் எக்ஸசைஸ் வந்துட்டு நம்ம எப்பயும் போல கண் திறந்து வச்சுட்டே பண்ணலாம். பண்ணலாம். சரி. இந்த மூலிகை ஆவி பிடிக்கிறது வந்துட்டு ம் நார்மல் எந்த இஷ்யூவுமே இல்லாம இருந்தா கூட பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். பண்ணிக்கலாம். அப்படி இருக்கப்ப வந்து நமக்கு ப்ரிவென்ஷனா இருக்கும். அது சளி இதெல்லாம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தா கூட அதை வந்து நீக்கிடும். ஃபர்ஸ்ட் நம்ம டாஸ்க்கு வந்துட்டு ஒரு வாரம் கண்டினியூவா செய்யணும். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப் செய்யிட்டு அப்புறம் மாசத்துக்கு ஒரு அந்த மாதிரி மாசத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி ரெகுலரா செஞ்சா போதும். எந்த பிரச்சனை இல்லைன்னா போதும். சரி. அப்புறம் இந்த பானை தண்ணி வந்துட்டு குடிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. அதுல வந்துட்டு பானை தண்ணிய இது பண்ணும்போது அதுல வச்சு தண்ணி குடிக்கும்போது அந்த பானையில வந்து அடிக்கடி தண்ணி லீக் ஆகிட்டே இருக்குது. அது அப்படிதான் இருக்குமா? அது இப்படி வாங்கின பானை எதுவும் மிஸ்டேக் இருக்கா அப்படின்ற டவுட்டுக்காண்டி கொஞ்சமா லீக் ஆகுதுன்னா அது கண்டிப்பா நார்மல் தான். ஏன்னா வந்து நம்ம மண்ணெல்லாம் வச்சிருப்பாங்க முன்னாடிலாம். அந்த மண்ணில் வந்து தண்ணி இல்லாம இருந்தா கூட பானையில் தண்ணி ஊத்துறப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகும். அதே ரொம்ப அளவுக்கு அதிகமா லீக் ஆகுது வலிஞ்சு ஓடுது அப்படின்னா அது பானை சரியில்லைன்னு அர்த்தம். பானையை மாத்திக்கலாம். எனக்கு வந்துட்டு ஒரு ஜனவரி டிசம்பர் மாசம் மட்டும் கரெக்டா ஏதாவது வந்துட்டு ப்ராப்ளம் வருது. மத்த மாசத்துல எதுவுமே எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. என்ன ப்ராப்ளம் சொல்ல முடியுமா? ஒன்னு ஃபீவர் வந்துருது, இல்லைன்னா ஃபீவர் தான் மேக்ஸிமம் வருது. இந்த தடவை டிசம்பர்ல வந்துட்டு ஃபீவர் வந்து தலை சுத்திலே வந்துருச்சு. ஆனா மட்டும் நான் நோட் பண்ணதுல இருந்து மத்த எந்த மாசமும் எனக்கு வந்தது இல்லை, ப்ராப்ளமே வரல. டிசம்பர்ல மட்டும் கரெக்டா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருது. அது என்ன இருக்கும் இல்ல அப்படின்னு தெரியல. அது என்னன்னா என்னோட கணிப்புப்படி பாத்தீங்கன்னா உடம்பு வந்து அதோட தட்பவெப்ப நிலையை வந்து வெளிப்புற சூழலுக்கு ஏற்ற மாதிரி தக்க வச்சுக்க முடியல. அந்த சமயத்துல தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. ஒரு சிலருக்கு வெயில் காலத்துல தான் பிரச்சனை வரும். ஒரு சிலருக்கு எப்பெல்லாம் கிளைமேட் சேஞ்ச் நடக்குதோ அப்பெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வரும். காய்ச்சல் தான் தெரியல, தலைவலி வரலாம், ரொம்ப டயர்ட்னஸா இருக்கலாம். அது எல்லாமே வந்து அந்த நரம்பு மண்டலம் பலவீனமா இருக்கிறத குறிக்குது. அதுக்கு வந்து நம்ம அந்த கொத்தவரங்காய் எடுத்துக்கிறப்ப வந்து அது சரியாகும். இப்ப நீங்க தொடர்ந்து கொத்தவரங்காய் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம செக் பண்ண முடியாதுன்னா அடுத்த டிசம்பர் ஆகிறதுக்கு நாளாகும். பட் இன்டர்னலா இருக்க இஷ்யூஸ் வந்து சரி பண்ணணும். இது ஒரு தடவை மட்டும் வந்துட்டு போயிடுமா இல்லை அடிக்கடி அந்த டிசம்பர் மாசம் ஃபுல்லா இருக்குமா உங்களுக்கு? டிசம்பர் மாசம் மட்டும்தான் ஒரு அந்த காய்ச்சல் வரும். அது கூட அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காம உடனே போயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு கிளைமேட் மாறிடுச்சு அப்படின்னா எனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இல்ல அது அதாவது ஒரு தடவை காய்ச்சல் வந்துட்டு போயிடுமா இல்ல 2-3 தடவை வருமா டிசம்பர் மாசம் ஃபுல்லா? ஒரு தடவை தான் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப எஃபோர்ட்லாம் கொடுக்க சரி. காய்ச்சல் வரும். அன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ உடம்புக்கு இஷ்யூ வரும். அப்ப நான் உடம்பையே கவனிப்பேன். ஓகே. நீங்க கொத்தவரங்காய் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்த வருஷம் வந்து முடிஞ்சா நவம்பர் மாசம் ஒரு வாரத்தில் 2-3 நாள் வந்து கொத்தவரங்காய் எடுத்துக்கோங்க. அடுத்த டிசம்பர் வந்து மேக்ஸிமம் பிரச்சனை வராது.
சரிங்க. சரி, ட்ரை பண்ணி ஓ பாருங்க. இப்போ ஓகே ரெகுலரா டெய்லி காலையில வந்துட்டு ஏதாவது ஜூஸ் எடுத்துட்டு தான் இருக்கேன். அந்த 12 காய்கறிகளை வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு காயா வந்து ஜூஸ் போட்டு நாட்டு தாராளமாக சக்கரை எடுத்துக்கலாம். போட்டு தான் அதுவே ஒரு பழக்கமா தான் வச்சுட்டு இருக்கேன். ஓகே நல்லதுங்க. ஆ சார் இந்த லெக் பெயின் வந்து நான் ஆக்சுவலா வந்து டேப்லெட் சாப்பிட்றேன். ம் டேப்லெட் சாப்பிட்டு காலைல எழுந்திருக்கும் போது வருது இல்ல, பட் ஈவினிங் இந்த ஒர்க்குக்கு போகும்போது ஷூ போடுறதுனால ம் லைட்டா பாட்டம் ஆஃப் த ஃபீட் ம் பாட்டம் ஆஃப் த ஃபீட்ல வந்து இட் இஸ் நாட் நார்மல். காலை வச்சோம்னா கொஞ்சம் அங்க அங்க கட்டி கட்டியா முத்தி வீங்கினாப்புல இருக்கும். ம் அப்புறம் லெக் வந்து பூரா வீங்கிடும். ஈவினிங் வந்து ஷூ வந்து போடும்போது ரொம்ப டைட் ஆயிடும். மார்னிங் ம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற ஷூ ஈவினிங் டைட் ஆயிடும். மீன்ஸ் ஸ்வெல்லிங் இருக்கு. திஸ் இஸ் ம் இன்ஸ்பைட் ஆஃப் டேக்கிங் த டேப்லெட் ஃபார் லாஸ்ட் 2 years. ம் ஆக்சுவலா டாக்டர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, நீங்க த்ரூ அவுட் இந்த டேப்லெட் சாப்பிடணும். ஆனா இது ஜென்ரலா சுகர் இருக்கவங்களுக்கு வரும் அந்த லெக் வீக்னஸ், நர்வஸ் வீக்னஸ். ஆனா உங்களுக்கு ஏன் வந்ததுன்னு தெரியல, பட் சாப்பிடுங்க. ம் ஆனா நீங்க நடக்கும் மட்டும் நடங்க, உட்காந்துராதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கொஞ்சம் நடக்கிறேன். பட் இப்ப ம் என்னன்னாக்கா ரொம்ப வலிக்குது கால். பாட்டம் ஆஃப் த ஃபீட் பர்டிகுலரா ஹீல்லாம் பாத்தீங்கன்னா ம் சிவியர் பெயின் இருக்கு. நார்மலாவே முன்னாடி வீட்ல பெயின் இருக்காது, அந்த ம் ஷூ வீங்கும் போது வரும். ம் இப்ப என்னன்னாக்கா சிவியராகவே ரவுண்ட் த கிளாக் இருக்கு, பட் மாத்திரை சாப்பிட்றேன் டெய்லி. ஓகே ஓகே பட் என்ன அப்படின்னு எனக்கு புரியல. அது எதனால சார் அது போல கட்டி கட்டியா வரும்? ஓகே பிளட் கிளாட்டா, இல்லைன்னா நர்வுக்கு சரியா பிளட் போலன்றது தான் ஒரு டாக்டர் சொன்னாங்க. அது ஏஜோட ஃபேக்டர்னாங்க. 60 ஆச்சு எனக்கு. ம் பட் லெஃப்ட்ல தான் ரொம்ப ஃபீல் பண்றேன், ரைட்ல அவ்வளோ ஒன்றும் பெயின் இல்லை. ஓகே இப்போ கொஞ்சம் வந்து நடப்பேன் நான் நல்லா. ம் இப்போ வந்து என்னன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் ஷேர் பண்ண வச்சு பார்க்குறப்ப நீங்கள் மாத்திரைகள் வந்து நிறைய ரொட்டீனாக எடுத்துட்டீங்க லாங் டர்மாக. ஓகேங்களா? நம்ம கால் வீக்கம் அப்படின்னாலே நம்ம பாரம்பரிய வைத்தியம் மற்ற ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் மெத்தட்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கிட்னியோட செயல்பாடுல கொஞ்சம் பாதிப்பு வர்றப்ப கால் வீக்கம் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட ரிலேட் பண்ணி தான் இருக்கும். கிட்னி எதனால பாதிக்கப்படும் பார்த்தீங்கன்னா, மாத்திரை மருந்துகள் நம்ம நிறைய எடுத்துக்கிறப்ப பாதிக்கப்படும். சுகர் இருக்கப்ப இந்த பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க மேக்சிமம். எதனாலனா சுகர் இருக்கவங்க அந்த மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க, தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கப்ப அதோட பாதிப்பு வந்து கிட்னியோட செயல்திறனை பாதிச்சு அதோட ஃபில்டரிங் கெப்பாசிட்டியை குறைச்சிடும். அப்ப ரத்தம் வந்து முழுசா சுத்தம் படுத்த முடியாது. கிட்னியால சுத்தப்படுத்த முடியாத அழுக்கெல்லாம் வந்து திரும்ப ரத்தத்துல சேர்ந்து சேர்ந்து புவியீர்ப்பு விசை காரணமா காலுக்கு தான் வந்து அதிக ரத்தம் போகும், அந்த அழுக்கான ரத்தம். அதனால வந்து அந்த கால் வீக்கம் வர்றது எல்லாமே வந்து அதுதான் மெயின் ரீசன். நம்ம பயிற்சியோட நோக்கம் வந்து நீங்க மாத்திரை மருந்துகள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வெளியே வரணும். உதாரணத்துக்கு இப்ப இந்த ஆன்டிபயோட்டிக் எடுத்துட்டு இருக்கிறத சொன்னீங்க, இந்த சளி இந்த இதுக்கு. அதுல இருந்து நீங்க இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்கிறப்ப அந்த மாத்திரையோட அளவு நீங்க குறைச்சிக்கலாம் இல்ல நிப்பாட்டிக்கலாம், உங்க விருப்பம். ஆனா உங்க பாடி வந்து உங்களுக்கு சொல்லும் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சு அப்படிங்கிறப்ப நீங்க எதுக்கெல்லாம் மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்களோ அதுல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வெளியே வர பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து பாக்குறப்ப வந்து அந்த கிட்னி வந்து அதோட கெப்பாசிட்டி திரும்ப ரீகெயின் பண்ணும். இப்ப நீங்க காலையில கோவக்காய், கொத்தவரங்காய், கத்திரிக்காயும் சேர்த்துக்கிறீங்கல்ல? கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன் சார். ஓகே, அது நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு வரப்ப இந்த கால் வீக்கத்துக்கு வந்து கொத்தவரங்காய் சரி பண்ணி நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. கொத்தவரங்காய் வந்து இன்டைரக்டா ஹெல்ப் பண்ணுது, ஆனா கத்திரிக்காய் தான் உங்களுக்கு மெயினா ஹெல்ப் பண்ணுது. இல்ல, ஆனா முன்னாடி வந்து குறையும் சார். இப்போ வந்து கொஞ்சம் ரீசெண்ட் டேஸா பாத்தீங்கன்னாக்கா, ம் ரீசெண்டா தான் ஒரு 6 months முன்னாடி அந்த டேப்லெட் ரிவைஸ் பண்ணாங்க. ம் முன்னாடி மார்னிங் 2 இருந்தது, ஈவினிங் 2 இருந்தது. இப்போ மார்னிங் 2, ஈவினிங் 5 ஆயிடுச்சு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா முக்காவாசி ப்ரிவென்ஷன் தான். இந்த கால் வலிக்கு ஒண்ணு, ம் ஸ்டாட்டின் ஒண்ணு, அப்புறம் வந்து நைட்டு ஹார்ட் அட்டாக் வராம இருக்கிறதுக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒண்ணு, ம் அப்புறம் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பிபி கண்ட்ரோலுக்கு. ம் ஸோ இப்படிதான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பிபி ஏறுமானா திடீர்னு ஒரு நாள் ஏறுதுங்க. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஹை பிபி போகுது. பட் ம் அதுக்காக வருஷம் பூரா எடுத்துட்டு தான் வரேன் லாஸ்ட் 20 இயர்ஸா. ஓகே நிறுத்தலாம் அப்படின்னாக்கா அது கேப்சூலா இருக்கு. அது இப்போ என்னால நிறுத்தணும்னா அது ஒரு டேப்லெட்டா நிறுத்திடணும் அப்படியே. இந்த அரை கால்லாம் சாப்பிட முடியாது. ஓகே இப்போ ஆல்டர்னேட்டிவ் டேஸ் பண்ணலாமா? டேப்லெட் எப்படி இருக்கு சொல்லுங்க. இல்ல, டேப்லெட் வந்து இப்படி எடுத்துக்கங்க அப்படி எடுத்துக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. ஆனா வந்து நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஈரோடுல நான் முன்னாடி கிளாஸ் எடுத்தப்ப நம்ம இப்ப கிரில் இருக்கவங்களே 2 பேர் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாங்க, ஃபுல் டே கிளாஸ். அப்ப வந்து ஒரு 65 இருக்கும் ஒருத்தர் வயசானவர். நாங்கள் கிளாஸ் வந்து 2வது மாடியில் எடுத்தோம். அவர் வந்திருந்தாரு, அட்டன் பண்ணிட்டு அது வந்து சொல்லியிருந்தாரு என்னன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து
ஸ்டென்ட் வச்சிருக்காங்க, ஸ்டாட்டின் மாத்திரை எடுத்து கொடுத்துருக்காங்க, 4-5 வருஷமா தொடர்ந்து எடுத்திருந்தாங்க. ஆனா அவருக்கு வந்து உடம்பு ரொம்ப வீக்கா பலவீனமா இருந்தது. அதுக்கப்புறமா இந்த காய்கறி வைத்தியம் யார் மூலமா கேள்விப்பட்டு கோயம்புத்தூர் பி.கே. அருண் பிரகாஷ் அவர்கிட்ட தான் நினைக்கிறேன், அவரோட அட்வைஸ் மூலமா காய்கறி எடுத்துட்டு, முக்கியமா வாழைக்காய், இந்த ரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு வாழைக்காய், அது வந்து அவர் ரொம்ப தொடர்ந்து எடுத்திருந்திருக்காரு. அது எடுத்து ஒரு 2 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா பாடி அவரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கு. நல்ல எனர்ஜெட்டிக் லெவல்ல வந்து ரீகெயின் பண்றது, அதெல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மாத்திரை எடுக்க வேணாம் அப்படின்னு விட்டாரு. அப்படி விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 2 மாடி முன்னாடியெல்லாம் ஒரு மாடி ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப நான் 2 மாடி மாத்திரை விட்டு கிட்டத்தட்ட மாச கணக்கா ஆச்சு. நான் டக்கு டக்குன்னு சின்ன வயசுல எப்படி ஏறணும்னு அதுமே ஃபாஸ்டா ஏறுறேன் அப்படின்னு ஏறி வந்து பேசினாரு. இதை எதுக்கு சொல்றேன்னா, இந்த விஷயங்கள் வந்து நீங்க அந்த நம்ம உடம்ப பத்தி ஒரு சில புரிதலை கொண்டு வந்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டு எப்படி வெளியே வரணும். நீங்க வந்து நிறைய மாத்திரை எடுத்துருக்கும், சடனா எல்லாத்தையும் விட வேணாம். என்னோட ரெக்கமெண்டேஷன் படி உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்க தெரியுதோ அதுல இருந்து ஒவ்வொரு மாத்திரை நீங்க வெளியே வர்றதுக்கு பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு மாத்திரையை விட்டுட்டு வெளியே வரீங்களோ அந்த அளவுக்கு உங்க பாடி வந்து நல்லா ரெக்கவர் ஆகும். அந்த கால் வீக்கம் எல்லாம் வந்து எந்த காய்கறி ஜூஸ் எடுக்காம ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். ஏன்னா நம்ம உடம்ப சரி பண்றதுக்கான வாய்ப்பு நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா அதுவே வந்து அதுல இருக்க பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிக்கும். அதுக்கு சின்ன சின்ன சப்போர்ட் தான் இந்த காய்கறிகள்லாம். ஓகேங்களா? அதனால நீங்க அந்த சிம்டம்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்க, நல்லா கவனிச்சு பார்த்துட்டே வாங்க. எதுக்கெல்லாம் மாத்திரை எடுத்துட்டு வரீங்களோ, எந்தெந்த சிம்டம்ஸ் குறையுதோ அதெல்லாம் நீங்க உங்களோட விருப்பப்படி எப்ப நிப்பாட்டுமோ நிப்பாட்டி பாருங்க. ஓகேங்களா? எனக்கு இந்த இப்ப அடிஷ்னலா இது வந்து ரெகுலர் சார். இது இந்த 5 மாத்திரை 2 மாத்திரை, இது இந்த காது ப்ராப்ளம் வந்து இங்க வந்த பிறகுதான் வருது. மெட்ராஸ் போனா எனக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. இங்க இருக்கும்போது அந்த ஃபங்கஸ் அட்டாக் இருக்கு, டியூ டு கிளைமேட்டா இல்லைன்னா டஸ்டா. இங்க வந்து இந்த கடப்பா ஸ்டோன்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி இருக்கு, மைன்யூட் டஸ்ட் இருக்கு. இப்போ டாக்டர் என்ன சொல்றாரு, அதனால உங்களுக்கு மூக்குல பிளாக் ஆகி உங்களுக்கு ஃபங்கஸ் வருது அப்படின்னு. ஏற்கனவே ஃபங்கஸ்ங்கிறது 2 இயர்ஸ்ன்றது தான் அவங்க பீரியடே ஆஃப் கியூர். இட் வில் ரீஅக்கர். அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு இல்ல, நாள் அதாவது ஃபைனலி நீங்க வந்து போயிடுவாங்க. அலோபதி அவங்க வந்து என்னன்னா அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதை அவங்க சொல்லுவாங்க. இல்ல அது அதுதான். கரெக்ட். ஆனா எப்படி இப்போ அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இல்ல இருக்கும்னாக்கா இல்ல, அது அதை நான் சொல்ல கவனிங்க. அவங்க சொல்ற விஷயங்களை வந்து நீங்க கேட்டுக்குங்க, கேட்க கூடாதுன்னு சொல்லல. ஆனா அது 100% உண்மை, அது அப்படிதான் அப்படின்னு நீங்க மைண்டுக்குள்ள ஏத்திக்க வேணாம். எதனாலனா நீங்க மனசளவுல நம்புனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெர்மனண்டான இஷ்யூ ஆயிடும். ஆனா வந்து இதுக்கு கியூர் இருக்கு அப்படின்னு நீங்க நம்பி இப்ப நீங்க மூக்கடைப்பெல்லாம் இப்போ ஸ்ப்ரே பண்ணாதான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப மூக்கு ஸ்ப்ரே பண்ணாமே நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? அப்ப என்ன அர்த்தம், உங்க உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது சொல்லுது. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு, அதே மாதிரி இந்த சளி பிடிச்சி அந்த இன்ஃபெக்ஷன் வர்றதும் வந்து நுரையில இருக்க கழிவு தான் காது வழியா வருது. இப்ப நீங்க இந்த ஆவி பிடிக்க நான் சொன்ன மாதிரி ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது வந்து காதுக்கு வந்து என்ன செய்றீங்கன்னா, வேப்பெண்ணெய், அதுல வந்து காஞ்ச மிளகா, சிவப்பு மிளகாய் இருக்குல்ல அது, பூண்டு, இதை போட்டு காய்ச்சி சூடாக்கி அதை நல்லா ஆற வச்சு வடிகட்டிட்டு நல்லா ஆறணும், பச்சை தண்ணி மாதிரி ஆறின உடனே அதை வந்து கொஞ்சம் சொட்டு காதுல விட்டுக்குங்க, விட்டுட்டு பஞ்சு வச்சு மூடிக்குங்க. ஓகேங்களா? இப்ப இதை ஃபாலோ பண்றப்போ உங்களுக்கு காது மூக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு ரிலீவ் ஆகுறது உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும். அப்போ உங்க உடம்பு சரியாயிட்டு இருக்கு. இந்த இடம் பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த இடம் பிரச்சனைனா அந்த இடத்துல இருக்க எல்லாத்துக்கும் இல்லை, மெஜாரிட்டி நிறைய பேத்துக்கு பிரச்சனை வரணும். ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் வருது, ஏன்னா அவங்க உடம்புல வந்து அதை சரியா வெளிப்படுத்த முடியல. அதனால இந்த ஒரு சிம்டம்ஸா நமக்கு வெளிப்படுது. அப்ப இது என்ன குறைபாடோ அதை நம்ம சரி பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்க ஓகே. புரிஞ்சுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுல இருந்து வெளியே வர பாருங்க. இது இன்னொன்னு நோட்டிசபிளா பார்த்தது, முன்னாடி இந்த கொத்தவரங்க கத்திரிக்கலாம் சாப்பிட கால் அவ்வளவு பிளிங்காது சார். ஆமா. இப்போ வந்து கால் கொஞ்சம் வீக்கம் வருது அப்பப்போ. அந்த பெயின் கூட கொஞ்சம் இருக்கு. அது இதனாலதான் சொல்றீங்க இல்லையா, இந்த ஆமா, மாத்திரைனால கண்டிப்பா இருக்கலாம். கண்டிப்பா. ஓகே. நான் சொன்னது சிறுநீரகம், அது மட்டும் இல்லாம கல்லீரலையும் பாதிப்பு இருக்கும். இது மாத்திரைகளோட அது இன்டைரக்ட் இந்த தான் நம்ம லாங் டேர்ம் வந்து நம்ம மாத்திரை நம்ம காப்பாத்துறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம லாங் டேர்ம் டிசீஸ், கிரானிக் டிசீஸா வச்சுக்கிறது மாத்திரைகளோட பங்கு முக்கியமானது. இல்ல அதுல அது நம்ம நான் நம்பல. அது ஐ வாண்ட் டு கம் அவுட். அதனாலதான் நான் வந்து இப்போ இந்த இல்லைன்னா டெய்லி இந்த காய்கறி சாப்பிடுறது வந்து ஒரு பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. நல்லா காஃபி குடிச்சோம்னா அதோட டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. ஆனா வந்து அதெல்லாம் இப்போ மறந்துட்டு காலையில வந்து இந்த ஜூஸ் குடிக்கிறதுங்கிறது வந்து இப்போ பழகி போயிடுச்சு.
இதுல ஓகே. ஒரு ரிலீஃப் கிடைக்காதா அப்படிங்கிற கண்டிப்பா ஒரு வெளியே எண்ணம் வந்துடலாம். தான். கண்டிப்பா வெளியே வந்துடலாம். அதுதான் ஒண்ணு. அப்புறம் சார் எனக்கு இந்த ஆயில் பாத்து பிகாஸ் டிராவல்ஸ் சாட்டர்டே தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன், அந்த அளவுக்கு ம் ஒர்க் இருக்காது. ம் நான் இந்த சாட்டர்டே டிராவல் டு சென்னை பேக் வரதுனால என்னால ஆயில் பாத்து செய்ய முடியாது. ம் ஆயில தடவிட்டு அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளா இப்ப வச்சு பண்ணலாம்னா அது முடியாது இல்லையா, ஃபுல்லாவே பாடியில தடவிக்கணும் ஆயில். அதாவது என்னன்னா தலைக்கு உடம்புக்கு ஃபுல்லா தேய்ச்சி இது பண்றப்ப நல்ல பலன், அதிக பலன் கிடைக்கும். இல்ல அப்படின்னா தலைக்கு மட்டுமாவது உங்களால எப்பப்ப முடியுமோ தேய்ச்சிக்கலாம். அதோட பலன் கண்டிப்பா கிடைக்கும். கொஞ்சமா கிடைச்சாலும் நல்லதுதான் அது. ஓகேங்களா? சரிங்க சார், சரிங்க. ஓகே. ஓவராலா இதுதான் சார். அப்புறம் வந்து அந்த இன்னும் முட்டி எக்ஸசைஸ் நான் செய்யலைங்க. அது கொஞ்சம் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் அந்த கண்டிப்பா டைம் செட் பண்ணுங்க. ம் பண்ண அந்த டைம் செட் பண்ண முடியல எனக்கு. ஜென்ரலா ஈவினிங் ரொம்ப டயர்டாயிரும் எனக்கு. ஈவினிங் ஒண்ணும் முடியாது, இப்போ மார்னிங் தான் முடியும். நான் ஓகே. பாக்குறேங்க, அது செய்யறேன். நீங்க பிளான் பண்ணுங்க. உங்க பகல்ல ஏன்னா எப்ப ஆஹ் எப்ப வேணா டைம் ஆனா இருக்கோ எனக்கு பார்த்து தெரிஞ்ச பண்ணுங்க. வரைக்கும் இப்போ இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப செட் ஆயிடுச்சு. நல்லா டிஃபரன்ஸ் தெரியுது. பல்பொடி, ஆயில் புள்ளி, ம் இந்த மூலிகை ஆவி பிடிக்கிறது, ம் மஞ்சள் இது ஓகே. இது வந்து நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது. பசி எடுத்தோடனே சாப்பிடுறது வந்து ஈவினிங் தான் முடியுது. ஓகே. அது ஒரு வசதியா இருக்கு, நல்லா சாப்பிடுறோம். ஆனா ஒரு நீங்க சொன்னாப்புல எனக்கு 3/4 தான் சாப்பிடணுங்கிறது கொஞ்சம் முடிய மாட்டேங்குது. ஓகே. அது பசினும் போது அது எங்க நிறுத்தணும்ன்றது தெரியல. இப்போ ப்ராப்ளம் பரவாயில்ல, கொஞ்சம் என்னன்னாக்கா கொஞ்சமா தண்ணி பண்ணிக்கலாம். ம் அது எப்படி, அது ஃபுல்னஸ் எப்படி தெரியும்? ஃபுல் ஆகாத போலே இருக்குது. அப்புறம் தண்ணி குடிக்கும் போது தான் தெரியுது, அரை மணி நேரம் கழிச்சு இல்ல ஃபுல் ஆயிடுச்சு, நமக்கு ஜாஸ்தியா சாப்பிட்டுருக்கோம். அது ஓகே. எப்படி ஃபில் பண்ற? நீங்களா ஏன்னா நீங்களா பசி ஃபில் கொஞ்சம் பண்ணவே கவனிச்சு மாட்டோம். பாருங்க. இன்னும் கொஞ்சம் ம், சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எப்ப உங்களுக்கு தோணுதோ அப்போ கொஞ்சம் நிப்பாட்டிக்கிங்க. கொஞ்சம் ம், பயிற்சியில தான் வரும். கொஞ்சம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ம், ம். இல்ல ஃபுல்லானாப்புல ஃபீல் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் தான் தோணிட்டே இருக்கு எப்போதுமே. அது அந்த இல்ல அது அதான் வந்து ஸ்டாப் இதை. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்ப அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். இப்போதைக்கு வந்து ஆஹ், மூலிகை ஆவி பிடிக்கிறது, மஞ்சள் புகை, அதை கண்டினியூ பண்ணுங்க. அடுத்து வெள்ளை நல்லா பூசணிக்காய் இருக்குது வரும். அது. அதான் வெள்ளை பூசணிக்காய் அது வரும். சாப்பிடுறேன் அது. ம், அதெல்லாம் நீங்க எடுத்துக்கிறப்ப அடுத்து ஃபாஸ்டிங் வரும். 3 நாள் ஃபாஸ்டிங். அதெல்லாம் நீங்க ஃபாலோ ம். பண்றப்ப அந்த சிம்டம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகும். உங்களால ஓகே. உங்களை அதை ஃபீல் பண்ண முடியும். இந்த மாத்திரை வந்து அந்த பேசிக் செய்யும்போது நிறுத்த சொல்லுங்க. நேற்று எனக்கு ஒன்றும் டிஃபரன்ஸ் தெரியலைங்க சார். அன்னைக்கும் ஒன்றும் தெரியல, ஓகே. அதுக்கப்புறமா ஒன்றும் தெரியல. ஓகே, அந்த நல்லது. ஸ்ட்ரிக்டா அதை நிறுத்துங்க. ஓகே, நல்லது. இந்த பால் தான் சொன்னேன். இதுதான் சார் ஓவராலா ஃபாலோ பண்ணுங்க, மற்றபடி. ஓகே. நான் ஒரு 2 டவுட் எனக்கு. இப்போ சொல்லுங்க. வந்து இந்த காய்கறி ஜூஸ் குடிக்க சொன்னீங்கல்ல, அது வந்து எம்டி ஸ்டொமக்ல குடிக்கலாமா? காலையில எந்திரிச்சோன்னு காலையில எந்திரிச்ச உடனே தண்ணி குடிப்பேன். தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு இதை 1/2 மணி நேரம் குடிக்கலாமா? கழிச்சு வேணா குடிச்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் இன்னொரு டவுட் என்னன்னா, இந்த ஆவி பிடிக்க சொன்னீங்கல்ல, ம் அது வந்து இப்போ எனக்கு குளிச்ச உடனே பிடிக்கலாமா? குளிச்சிட்ட உடனே நான் டெய்லி தலைக்கு தான் குளிப்பேன். ம் குளிச்சோன்னு பிடிச்சிங்கன்னா அந்த வேர்வை வரும். உங்களுக்கு அந்த ஆஹ் ஃப்ரெஷ்னஸாக ஃபீல் ஆக முடியாது. அதனால குளிக்கிறதுக்கு முன்னாடி ஆவி பிடிச்சிக்கோங்க. ஓகே. ஓகே. நீங்க அப்புறம் அந்த காது வலி நான் சொல்லியிருந்தேன்ல, அது நீங்க சொல்லியிருந்தீங்க. ம் காது வலி வேப்பெண்ணெய். அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. நான் அதனால அந்த ஜூஸ் நம்ம சரியாயிடுச்சு. ஒரு ஒரு ஓகே. நாள்லயே சரியாயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணல. ஓகே. ஓகே. ப்ராப்ளம் இருந்தா மட்டுமே ஃபாலோ பண்ணா போதும் தானே? ஜூஸ் வந்து நீங்க ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா சரியாகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறமா வாரத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் அந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க. அது போதும். ஓகே தினமும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, பிரச்சனை இல்லாம. ஓகே. மேக்ஸிமம் பசிச்சு சாப்பிட்டாலே வந்து உடம்பு ஆமா, லேசா இருக்கு, ப்ராப்ளம் எதுவுமே வராது, அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா அது கண்டிப்பா. கொஞ்சம் ஒரு 2 3 நாள் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து விட்டுட்டாலே திரும்பவும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கு. ஆமா, 100% அதை ஃபாலோ பண்ண முடியாது. அதனால அப்ப நம்ம ரிமைண்ட் பண்ணும், நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ பிரச்சனை வரப்ப நம்ம ஏதாச்சும் வழிமுறை எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு ரிலீவ் ஆகிக்க வேண்டியதுதான். வணக்கங்க சார். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு வந்து அஸ்வகந்தா பொடி சாப்பிட சொல்லியிருந்தீங்க சார். கொஞ்ச நாள் ஒரு 4 5 நாள் சாப்பிட்டுட்டு அதை விட்டுட்டாங்க சார். அதை நான் எடுத்துக்கலாமாங்க சார் தொடர்ந்து? எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம். அந்த தூக்கம் வருதுங்க சார், அதுக்கு தாங்க சார். இல்ல அது எடுத்துக்கிட்டா தூக்கம் வருதா இல்ல? இல்ல இல்ல தூக்கம் வருதுன்னு சொன்னதுக்கு நீங்க அதை சாப்பிட சொன்னீங்க. அதாவது என்னன்னா, பாடி எனர்ஜிலெஸ்ஸா இருந்து கொஞ்சம் அந்த சமயத்துல டயர்ட்னஸ் ஆகல, தூக்கம் வந்தது. உடம்பு அந்த அளவுக்கு ம். வேலை செய்யாம எக்ஸாஸ்ட் ஆகி டயர்ட் ஆகுதுங்கிறப்ப அதுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் பண்றதுக்காக அந்த இது உதவியா இருக்கும். ரெகுலராகவே இதை எடுத்துக்கலாமாங்க சார்? எடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனை ஃபுல்லா சால்வ் ஆயிடுச்சு, இந்த நம்ம பயிற்சியெல்லாம் ஃபாலோ பண்ணி
உங்க பாடி நல்லா ஒரு கண்டிப்பா ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி எனர்ஜி லெவல் கொடுக்கும். அந்த சமயத்துல வந்து ஓகேங்க நீங்க சார். நிப்பாட்டிக்கலாம், இல்ல இது குவான்டிட்டி குறைச்சிக்கலாம், இல்ல ஃப்ரீக்வன்சி குறைச்சிக்கலாம். ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? வணக்கம் ஐயா. சொல்லுங்க. கீழே உட்கார்ந்து எந்திரிக்கும் போது உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. அப்படியே கீழே உட்கார்ந்தெல்லாம் எந்திரிக்கவே முடியல. ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல, ஜாயிண்ட் எக்ஸசைஸ் நான் பண்ணேன், இனிமேதான் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே, அது பண்ண ஆரம்பிங்க. அது பண்ணி செய்ய ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஓகேங்களா? அப்புறம் போன்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்க சான்சஸ் இருக்கு. அதனால தேங்காய் எண்ணெய், செக்கு தேங்காய் எண்ணெய் வந்து தினமும் ஒரு 2-3 ஸ்பூன் குடிங்க. குடிக்கவா? குடிக்கணும். ஓகேங்களா? அப்புறம் ஆயில் பாத் வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுங்க. சூரிய வெளிச்சத்துல எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ எடுங்க. அது சூரிய வெளிச்சம் ரொம்ப முக்கியம். 2-3 ஸ்பூன் ஆயில் வந்து காலையில வெறும் வயிற்றுலயாங்க ஐயா? அதாவது காலையில ஒரு ஸ்பூன், மதியானம், சாயங்காலம் பிரிச்சு கூட எடுத்துக்கலாம். ஒரே சமயத்துல குடிக்கலாம். சரிங்க. இந்த காய்கறி எல்லாம் நான் அப்படியே சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு இந்த தயிர், மோர் அது ரொம்ப விருப்பங்க ஐயா. அது சாப்பிடலாமா கூடாதா? மோர் நான் நிறைய முன்னாடி எல்லாம் குடிப்பேன். அதுக்கு எனக்கு குடிக்கணும்னு இப்போ உங்களுக்கு செரிமான பிரச்சனை, வயிற்றுல புண்ணு, கேஸ்ட்ரிக் பிரச்சனை அது மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லைங்க ஐயா, அப்படி எதுவும் இல்லைங்கிறப்ப உங்களுக்கு சாப்பிட பிடிக்குதுங்கிறப்ப அதை எடுத்துக்கலாம். சரி. அது ஒன்றும் தப்பான பொருள்லாம் இல்ல. இந்த ஒரு சில உடல் பிரச்சனை இருக்கப்ப அதை தவிர்க்கணும். சரிங்க ஐயா. அப்புறம் இந்த பச்சையா இந்த காய்கறிகள்லாம் சாப்பிடும்போது இந்த பெஸ்டிசைட்ஸ் அடிக்கிறாங்க இல்லையா? அதனால எனக்கு அது ஏதாவது ஒரு பாதிப்பு உண்டு பண்ணுமான்னு ஒரு டவுட் வருது. நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன், அது நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. எனக்கு இன்னைக்கு இல்ல, ஸ்டார்டிங் நம்ம பயிற்சி ஸ்டார்டிங் மீட்டிங்ல கூட சொல்லியிருப்பேன். என்னன்னா, எல்லா காய்கறிகளையும் வந்து கல்லுப்பு, மஞ்சத்தூள் கலந்த வெதுவெதுப்பான தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு பயன்படுத்துங்க. சரிங்க. ஓகேங்களா? சரிங்க. அந்த மெத்தட் நீங்க எடுத்துட்டு பயன்படுத்துங்க. சரிங்க ஐயா. பூசணிக்காய், பரங்கிக்காய் கூட தோலோட தான் ஜூஸ் அடிக்கணுமாங்க ஐயா? தோலோட எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்க. நீங்க பச்சையா கடிச்சு சாப்பிடாத, சதையை மட்டும் வேணா கடிச்சு சாப்பிட்டு தோல் வேற கொஞ்சமா சதை வேணா சேர்த்து அரைச்சி ஜூஸ் போட்டு வேணா குடிங்க. உங்களுக்கு எப்படி வசதியோ பார்த்துட்டு. ஓகேங்களா? சரி. ஆனா தோலை விடக்கூடாது இல்லையா? ஆமா, தோல் ரொம்ப நல்லது. மார்னிங் வந்துட்டு மழை வரல. அப்போ அந்த டயத்துல ஒரு பச்சை தண்ணி நம்ம குடிச்சோம் அப்படின்னா மழை வந்துருது. இது கரெக்டா வந்துருது. அது சரியான அணுகுமுறையா? அது நம்ம காலையில தண்ணி குடிக்கிறதுன்றது கரெக்டா இல்ல எப்படி? அது ஓகே. காலைல எழுந்தோன்னா பல் விளக்கிட்டு தண்ணி குடிக்க நல்ல பழக்கம் தான். அதுல ஒன்றும் கெடுதலாம் இல்லை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமா இது பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கமாயிருக்கு. ஒரு சிலருக்கு காலைல எழுந்திரிச்சோன்னே டீ குடிச்சாதான் மோஷன் வரும், இல்லை வாக்கிங் போனாதான் மோஷன் வரும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மெத்தட் மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அது கொஞ்சம் ரொட்டீன் நார்மல் ஆயிடும். மற்றபடி காலை எழுந்தோடனே தண்ணி குடிச்சோன்னு வருது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமா. அது கெடுதலாம் இல்லை. ஆனா ஒரு டவுட் என்னன்னா, இப்போ இங்க பானை தண்ணி குடிக்க சொன்னதுல இருந்து ரெகுலரா பானை தண்ணி மட்டும் தான் குடிக்கிறேன். ஏற்கனவே தண்ணி குடிச்சதை விட இது நல்லா இருக்கு. டேஸ்டா இருக்கு, நல்ல சில்லுன்னு நல்லா இருக்கு. ஒரு டவுட் என்னன்னா, இப்போ சொல்றாங்கல்ல வீட்டுல எல்லாரும் வெந்நீர் குடிப்பாங்க. அப்போ வந்து சாப்பிட்டு அப்புறமா வந்து சுடு தண்ணி குடிச்சாதான் டைஜஷன் ஆகும். அதே மாதிரி நைட்டும் வந்து சுடு தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்களா? அதெல்லாம் வந்து உண்மையா அப்படின்னா? இப்போ சுடு தண்ணி குடிச்சா செரிமானத்துக்கு கண்டிப்பா உதவி செய்யும். அது இன்னும் இதெல்லாம் இல்லை, பொய்யெல்லாம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு விருந்துக்கு போறோம். விருந்துக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்ப பெரும்பாலும் விருந்துனால நல்லா வயிறு மட்டும் சாப்பிடுவாங்க. அந்த சமயத்துல நம்ம பச்சை தண்ணி, சில்லுன்னு பானை தண்ணி குடிக்கிறப்ப அந்த அளவுக்கு செரிமானத்துக்கு உதவியா இருக்காது. நம்ம சாப்பிட்ற மெத்தடை கரெக்டா பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப நம்ம சாப்பிட்டோம்னா தண்ணி குடிக்க மாட்டோம். அப்ப பானை தண்ணி எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஹெவியா சாப்பிட்டோம், நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அப்ப சுடு தண்ணி குடிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லாட்டினா வயிறு ரொம்ப ஹெவியா இருக்கும். மற்றபடி சுடு தண்ணி குடிச்சாதான் நல்லது, பச்சை தண்ணி குடிச்சா கெட்டது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம சாப்பிட்ற மெத்தட், நம்ம சொல்ற மெத்தட் கரெக்டா ஃபாலோ பண்றப்போ எப்படி நம்ம சாப்பிட்டோன்னு தண்ணி குடிக்க போறோம், அப்படியே குடிச்சாலும் ஒரு மடக்கு தான். அதனால எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. மற்றபடி நான் சொன்ன மாதிரி ஹெவியா சாப்பிட்றப்ப அப்ப சுடு தண்ணி குடிக்கிறது நல்லது. இப்ப நைட் வந்து சுடு தண்ணி குடிச்சாதான் காலையில வந்து மலம் போறது வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல?
சில அது நேரம் அது அவங்க உண்மையா உடம்புல கூட இருக்க இருக்கதான் பிரச்சனை, செய்யும். அவங்க உடம்புல இருக்க பிரச்சனை, அது நேச்சுரலா இல்ல. இப்போ உங்களுக்கு பச்சை தண்ணி குடிச்சு நார்மலா காலையில மோஷன் போகுதுங்கிறப்ப நார்மல் தானே, அதனால நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஓகே ஓகே. இது ஒரு 2.5 வயசு குழந்தை பையனுக்கு வந்து சரியா மோஷன் போக மாட்டேங்கிறான் டெய்லி. பேசிக் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டுருங்க. பேசிக் எடுத்துட்டு விளக்கெண்ணெய் தினமும் குழந்தைக்கு இது விளக்கெண்ணெய். ஓகே. ஃபர்ஸ்ட் அதை பேசிக் எடுத்துட்டு 6 மாச குழந்தைக்கு வந்து நம்ம பேசிக் எடுக்கலாம். அதனால 2 வயசு குழந்தைக்கெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. 6 மாசத்துல இருந்து நம்ம பேசிக் எடுக்க ஆரம்பிக்கலாம். அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. பேசிக் எடுத்துட்டு தினமும் நைட் வந்து ஒரு விளக்கெண்ணெய் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுடுதண்ணில் கலந்து கொடுங்க. அப்புறம் மோஷன் ரொட்டீனா நார்மலா வந்ததுக்கு அப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வந்து அந்த இடைவெளி குறைச்சிட்டு வந்து நிப்பாட்டிடுங்க, நார்மல் ஆயிடும். ஓகே. ஆனா குடிக்க மாட்டானே, கஷ்டப்பட்டு தான் குடிச்சாலும் துப்பிடுவோம், அந்த மாதிரி இருக்கு. அது நீங்க தான் ட்ரை பண்ணி என்ன ஆப்ஷன் இல்ல. மற்றபடி மலச்சிக்கல் இருந்ததுன்னா நம்ம காய்கறி ஜூஸ், பரங்கிக்காய் ஜூஸ், முருங்கை விதை சொல்லுவோம், அதையும் நீங்க அடிஷ்னலா கொடுத்து பாருங்க. பரங்கிக்காய் ஜூஸ், முருங்கை விதை வந்து சின்ன பையனா இருக்கும், பொடியா நாட்டு மருந்து கடையில் வாங்கி அதுல தேன் குழச்சி கொடுத்துட்டு சுடு தண்ணி குடிக்க சொல்லலாம். ஓகேங்களா? முருங்கை விதையில முருங்கை விதை பொடி. பண்ணி கொடுக்கணும். ஆமா. ஓகேங்க. மீட்டிங் எல்லாம் ஜாயின் பண்ண மட்டும் இல்லாமல் குரூப்லயும் டாஸ்க் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்களா, அதை ஃபீட்பேக் போடுங்க. ஏன்னா ஃபீட்பேக் நீங்க போட போறது அடுத்த டாஸ்க் ஷேர் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஃபீட்பேக் போடலன்னா யாருமே ஃபாலோ பண்ணி அடுத்த டாஸ்க் போடலாமா இல்லாம நான் யோசிச்சுட்டே இருப்பேன். நீங்க எந்த அளவுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணீங்களோ நான் புது புது டாஸ்க் உங்களுக்கு ஆட் பண்ணிட்டே இருப்பேன் எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? ஓகே, நம்ம மீட்டிங் முடிச்சுக்கலாமா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். இனிமே நாங்க கரெக்டா அனுப்பிடுவாங்க சார். சரி, ஓகேங்க. தேங்க்யூ. ஓகே. ஆரோக்கியமாக வாழ்வோம், இந்த உலகை ஆரோக்கியமாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.